காயெல்லாம் கிடைக்கும் ஒரு ரீசைக்கிளர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நெட்வொர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தே சேனலைஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த அடுத்த ஸ்டேஜ், அதாவது ப்ராசஸிங் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் தேர் டேர்ம்ட் அஸ் இன்ஃபார்மல். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அல்கலைன் பேட்டரி உங்களுக்கு தெரியும். ஆமாம். நான் அந்த பேட்டரியிலேருந்து நான் வந்து அக்ரிகல்ச்சரோட ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கேன். ஓ, எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற பவுடர் விச் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன் ஃபார் பிளான்ஸ். இது பேசிக்காக ரீசைக்ளிங் சொல்லும்போது எல்லாரும் மெட்டல் ரிகவரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இரும்பு திரை படம் எல்லாம் பார்த்துருப்போம், லைக் டேட்டா எவ்வளோ ரொம்ப வைட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி வெரி வைட்டல். எங்களுக்கு வந்து நிறைய கால் ஃபார்ஸ் வரும். நானும் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை கோல்டு சொல்கிறாங்க. அது நான் கேட்கணும். இல் பி வெரி ஃபன்னி. பக்கத்து சைட்டில் தான் டியூப்லைட் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் வெரி வெரி ஃபால்ஸ் திங். உங்களுக்கு ஒரு 10 yearsல பார்த்தீங்கன்னா ஈவன் யூ கேன் டேக் அ பிளட் சாம்பிள் ரிப்போர்ட், யூ மைட் ஹேவ் ட்ரேசஸ் ஆஃப் மர்க்கரி இன்சைட். ஓகே. வேர்ல்ட் லெவலில் வார் நடக்குது. வை ஷுட் ஹீ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த மினரல் டீல்? நிறைய இருந்திருக்கலாம். நினச்சிருந்தா வேற எது வேணால் கேட்டிருக்கலாம், இல்லை ரூலிங்க்கு பேசியிருக்கலாம். வை ஷுட் ஹி ஆஸ்க் ஃபார் அ மினரல் டீல்? ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆஸ் மச் அஸ் ஹியூமன் பாப்புலேஷன் இருக்கிற வரைக்கும் பொருட்கள் வேணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களோட இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸ், அது பிளாஸ்டிக் தான். ஆனால் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ ஸ்விட்சஸ். இட் வில் பி டம். வெல்கம் டு த நெக்ஸ்ட் பிக் பிராண்ட் ஷோ. ஸோ கடந்த ஒரு 20-25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000-2001 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸாக இன்றைக்கி நாளுக்கு நாள் வளரக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. இன்றைக்கி எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புது புது லைக் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து லான்ச் ஆகிறது வந்து இப்போ ரீசெண்டாக பார்க்க முடியுது. என்ன தான் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், ஸோ கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பக்கம் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டுருக்கு. அப்படிங்கிறது வந்து இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாகட்டும், என்விரான்மெண்டல் சார்ந்த ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து அது ரொம்ப ஒரு கன்சர்னாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இன்றைக்கி ஜென்ரேட் ஆகக்கூடிய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்பொழுது இன்றைக்கி ஒரு லைக் ஒரு வீட்டில் வந்து ஒரு டிவி இருந்த காலத்தில் போய் இன்றைக்கி ஒரு 4 டிவி ஆகிடுச்சு, 10 ஃபோன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சப்ஷன் வந்து அதிகமாக வேஸ்ட் ஜென்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன். ஸோ வேஸ்ட்டை வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பற்றி நான் வந்து இது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் பேசணும். வேஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு த்ரெட்டாக அல்லது வந்து அடிஷ்னல் ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் சோர்ஸாக எனக்கு மாறி இருக்கா, இதை இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் எரா ரீசைக்கிளர்ஸோடைய ஃபவுண்டர் மிஸ்டர் பிரசாந்த் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். ஸோ வேஸ்ட் பற்றி அண்ட் உங்களோட கம்பெனி பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக மிஸ்டர் பிரசாந்த் யார், எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ பேசிக்காக பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு ஸோ மச் மோர் லைக் அன் ஆக்ஷன் பேஸ்ட் பர்சன். ஸோ எனக்கு வந்துட்டு ஈவன் தோ என்வாயன்மெண்ட் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஐ டென்ட் வாண்ட் டு பி லைக் அன் அட்வொகேட். ஓகே. அதை பற்றி ஸ்பீக் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குற ஒரு பர்சன் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி பில்டிங்காக இல்லை. ஸோ ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் இட் ஹாஸ் பீன் மை கன்சர்ன். ஸோ என்னோட நேட்டிவ் வந்து கேரளா தான். ஸோ ஐ வாஸ் லிட்டரலி சரௌண்டட் பை த என்வாயன்மெண்ட் லைக் ஃபாரஸ்ட்ரி அண்ட் அதர் ஸ்டெப்ஸ். ஸோ அப்போ இருந்தே வந்து நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. பட் வளர வளர லைக் இப்போ நான் ஆக்சுவலி என்னோட எஜுகேஷனும் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் தான் பண்ணேன். ஸோ அட்வொகேசி இன் என்வாயன்மெண்டல் லா அண்ட் பாலிசி. ஸோ என்னை வந்து என்வாயன்மெண்டல் சார்ந்த பர்சனாகவே நான் வந்து ஐ வாண்டட் டு டியூன் மை செல்ஃப். ஸோ பட் இன்க்ரீஸிங் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது காலேஜ் லெவலில் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதான் வேஸ்ட்டுங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஸோ வாட் ஸ்ட்ரைக் மீ த மோஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லைக் நிறைய பேசுகிறோம், லைக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிறோம். அண்ட் டு பி ஃப்ரேங்க் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கே, நம்ம ஏன் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகே. ஸோ நான் சொல்கிறது வந்து லைக் வே பேக் 2016 2015 டைம்லைனில் டு பி வெரி ஃப்ரேங்க் ஐ வாஸ் லிட்டில் சர்ப்ரைஸ்ட் தட் தமிழ்நாட்டிலேயே வந்து 10க்கு கீழே தான் ரீசைக்கிளர்ஸ் இருக்காங்க. பட் தமிழ்நாடு வந்துட்டு இந்தியா லெவலில் செகண்ட் லார்ஜஸ்ட் டிஸ்போசல் ஜென்ரேட்டர். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்போது இந்த அளவுக்கு ஒரு கேப் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ விச் மேட் மீ டு டர்ன் டவுன் ஆல் மை ஜாப் ஆஃபர்ஸ், டர்ன் டவுன் ஆல் மை ரிசர்ச் ஆஸ்பிரேஷன்ஸ். நான் கொஞ்சம் ரிசர்ச் என்தூசியாஸ்ட் தான். ஓகே. ஸோ டர்ன் டவுன் பண்ணி சரி பார்க்கலாம், நம்ம ரீசைக்கிளர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஐ ட்ரைட் ஹார்ட் டு கெட்டிங் இன் டு அ பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அதிலிருந்து மை ஆஸ்பிரேஷன்ஸ் டுவர்ட்ஸ் வேஸ்ட் ரொம்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க,
ஓகே. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. தென் ஐ வாண்டட் டு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இட் வாஸ் வெரி ஷார்ட் ஸ்டிங்க்ட் பிகாஸ் மை enthusiasm வாஸ் நாட் ஸோ வெல்கம்ட். ஸோ அப்போ என்னென்னா எனக்கு கோயம்புத்தூர்னு வரும்போது கோயம்புத்தூரில் ஒரு ரீசைக்கிள் கூட கிடையாது. ஸோ ஐ வாண்டட் டு மேக் ஷுர் ஐட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு இனிஷியேட் தட். அட் த சேம் டைம் இந்தியா லெவல்லையே பார்த்தீங்கன்னா டயர் 2லவே இல்லை. டயர் 1 சிட்டிஸ் சென்னை, பெங்களூர் அங்கெல்லாம் டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸோ டயர் 2ல இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஜேர்னி ஸ்டார்டட். So to be very crux, so Prashant as a person is a climate action based person. So anything and everything towards that, I'm always into any partnering plans. ஓகே. மேஜராக உங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லும்போது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நான் அதான் என்னோட பேக்ரவுண்ட் மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி ஒருத்தங்க ஒரு என்விரான்மெண்ட் மேலே ஒரு கன்சர்னாக இருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே. ஸோ இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஒரு எஜுகேஷன் வந்து இன்றைக்கி மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அதை படிக்கும் பொழுது அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ இதுக்கு வந்து லிட்டரலி 13 years ஆஃப் ஃப்ளாஷ்பேக்குங்க. ஸோ 2012 when I joined. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சொல்ல போனால் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ என்வாமெண்டல் இன்ஜினியரிங்கா, அது என்ஜினியரிங்க்கு ஒரு சப்ஜெக்ட், அது என்வாமெண்டல் சயின்ஸ் தானே, என்ன மிஞ்சி போனால் மரம் காடுன்னு படிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான். ஓகே. இப்போ வரைக்கும் அது மாறி இருக்கான்னு கேட்டால் மாறி இருக்கு, பட் ஸ்டில் இருக்கு. அதனால தான் நான் அந்த கேள்வியே கேட்டேன். சப்ஜெக்ட் தான், பட் எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்காக என்வாயன்மெண்ட் பற்றி பேசினாலே எப்படின்னா நம்ம வந்து இந்த நேச்சர் பேஸ்ட் பர்சனாக நம்மளை பார்ப்பாங்க. வந்து மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லை வந்து என்ன சொல்கிறது, பொல்யூஷன் அதிகமாக பண்ணக்கூடாதுங்க, ஏர் வாட்டர் சாயில் பொல்யூஷன் அப்படி தான் பேசுவோமே தவிர மற்ற இருக்கிற சரௌண்டிங் ப்ராப்ளம்ஸே நம்மளுக்கு கண்ணில் காட்டினதே இல்லை. ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் இதுக்கு ஒரு துணை தான் அந்த டைம் லைனில். பட் நவ் லாட் ஹஸ் சேஞ்ச்ட். இப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேருந்து, ஸ்டடீஸ்லேருந்து, உங்களுக்கு ஒரு ஐடியாலஜியிலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் சேஞ்ச்ட் in the last 10 years. ஸோ என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு பார்க்குறதுலேருந்து நவ் திஸ் இஸ் a serious concern. என்வாயன்மெண்ட் அப்படின்னா இதுலேயே நிறைய டிவிஷன்ஸ் பண்ணிட்டாங்க. கிளைமேட் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க, என்வாயன்மெண்ட்னு சொல்லுவோம், சஸ்டைனபிலிட்டின்னு பேசுவோம். ஸோ வேரியஸ் டேர்ம்ஸும் வந்துருச்சு, க்ரீன் பிஸ்னஸ், க்ரீன் ஃபினான்ஸ், கார்பன் கிரெடிட்ஸ். ஸோ இப்போ என்வாயன்மெண்ட்டுங்கிற ஒரு சின்ன ட்ரீலேருந்து பிரான்ச் அவுட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேலே இல்லை ஒரு 50க்கும் மேலேன்னு கூட சொல்லலாம். ஓகே. பட் 10 years பிஃபோர் இட் வாஸ் லிட்ரலி அப்பவும் இருந்தது, இல்லையான்னு கேட்டால் இல்லை இருந்தது, பட் எக்ஸ்போஷர் இல்லை, பேசிக்காக ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட் வி பேசிக்லி ஆல்சோ ஸ்டடி இஸ் பேசிக்லி ஆன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுவோம், வாட்டர் மேனேஜ்மெண்ட். நம்ம எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோம், அதனால வரக்கூடிய அடுத்த ப்ராப்ளம்ஸ், வேஸ்ட் வாட்டர் என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா கிளீனர் ப்ரொடக்ஷன், பொல்யூஷன் டிவைஸ் பற்றி பேசுவோம். ஸோ நிறைய அந்த ரிலேட்டடாக படிப்போம். ஸோ திஸ் வில் ஆக்சுவலி இது என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்கிறது என்ன கேட்டால் இப்போ ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா இட் வில் பி மேபி அமங் த லாஸ்ட் அண்ட் ஃபியூ மைட் சூஸ் இன் த மிட்வே. பட் என்ன கேட்டால் திஸ் இஸ் த ஒன்லி engineering discipline where all other engineering disciplines come into place. ஸோ இப்போ எனக்கு ஒரு பொல்யூஷன் டிவைஸ் பண்ணணும்னா எனக்கு சும்மா நான் ஸ்டடி பண்ணால் மட்டும் பத்தாது, அது உருவாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும், அது டிசைன் வேணும், சிவில் இன்வால்வ் ஆகும், மெக்கானிக்கல் இன்வால்வ் ஆகும். அண்ட் சொன்னால் எப்படி போகும்னு தெரியல. இப்போ இதே வேஸ்ட் ரீசைக்ளிங்கில் டைட் அப் வித் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொலாபரேட்டிங் ஃபார் ஏஐ, மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். திஸ் இஸ் அ பர்டிகுலர் ஃபீல்டு வேர் யூ கான் சே இல்லை நான் வந்து மரத்துக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. திஸ் இஸ் அ வெரி வாஸ்ட் ஃபீல்ட் வேர் அதர் என்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் இஸ் ஈஸிலி கம்மிங் இன். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஃபீல்டு தான். பட் என்ன அதோட எக்ஸ்போஷர் ஸ்டில் ரீச் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஸோ பொதுவாகவே இன்றைக்கி வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் வருது? வேஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம பழைய ஃபோன்ஸ் ஆகட்டும், லேப்டாப்ஸ் ஆகட்டும், கீபோர்ட்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர்ஸ், எங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்க்குறோம். ஸோ நிறையா வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பழைய கேமராஸ் எல்லாம் வந்து ஆன்டிக் ஷாப்ஸில் போயிடுது. இது ஒரு செக்மெண்ட்டாக ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து போயிடுது. இதை தாண்டி வேஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட டேர்மில் என்னென்னலாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இதுக்குமே இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி தான். ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக், ஒரு 40-50 years பேக் பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ரெவல்யூஷனே ஸ்டார்ட் ஆகுது. பழைய டிவி யூஸ் பண்ணிருப்போம். அந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தூக்கவே முடியாது, ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கும். இப்போ உங்களுக்கு டிவியே வேணாம், டிவியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு சின்ன ஐபாட் எடுத்துக்கலாம், இல்லை அட்வான்ஸ்ட் நிறைய வந்துருச்சு, ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் சே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இஸ் அ இஷ்யூ ஃபார் வேஸ்ட்.
அண்ட் நீங்கள் சொல்கிற டைப்ஸ் அதுவுமே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னாலே வந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்கோ வந்தது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன கண்ணோட்டத்தில் இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், சிஸ்டம்ஸுங்க, இல்லை வயர்ஸ், கேபிள்ஸு, இல்லை பிரிண்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக நாங்களே வந்து இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நாங்கள் வந்து சொல்கிறோம், இல்லை ஒரு பல்க் கன்சியூமர் ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களே தெம்செல்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் தட் இதுதான் இ-வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் ஒன் கேட்டகரி ஆஃப் இ-வேஸ்ட். அதே மாதிரி ஒரு 7 கேட்டகரிஸ் இருக்குங்க. ஓகே. ஸோ ஐடி, டெலிகம்யூனிகேஷன் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே, including your cameras, we are speaking in mic, so everything will come under it, wires, everything, sensors. Other electronics பார்த்தீங்கன்னா முன்னாடி டாக்டர்கிட்ட போகும்போது தெர்மோமீட்டர் எடுத்து வச்சு பார்ப்பாரு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அதுவே இல்லை, இன்ஃப்ராரெட் இருக்கு. இல்லை ஃபர்தராக எனக்கு ஃபர்தர் பிரச்சனை இருக்குது, எனக்கு போன் லெவல் இஷ்யூ எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும். These everything will come under electronics. Okay. So whichever is working through power, and whichever is having some kind of என்ன சொல்றது electrical component or electronic component in form of PCB, these are considered as e-waste, but the terms will differ. அது வந்து ஐடியில் இருக்கலாம், இப்போ நான் சொன்னது மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ஒரு ஆட்டோமேஷன் இது வச்சிருப்பாங்க, டிவைஸ், தட் இஸ் ஆல்சோ an e-waste. So that is industrial e-waste. அப்புறம் ட்ரில்ஸ் நிறைய இருக்குங்க, லைக் ஆட்டோமேட்டிக் நிறைய இருக்கு, எல்லாமே இ-வேஸ்ட் கேட்டகரி. தென் உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், வாஷிங், கன்சியூமர் குட்ஸ், லார்ஜ் வால்யூம்ஸ். ஸோ பேசிக்லி ஒரு 7 டைப்ஸ் இது பிரிக்கப்படுது, இன்க்ளூடிங் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டாய்ஸ். ஸோ தீஸ் ஆல் கம் அண்டர் இ-வேஸ்ட். ஏன்னா அது வந்து உங்களுக்கு மறுபடியும் எலக்ட்ரானிக் சிப் எடுத்து ஏர்பிளைன் பறக்கிறது, நவ் யுவர் ட்ரோன்ஸ் ஆர் கமிங் இன். ஒரு சின்ன டாய் ட்ரக் எடுத்தால் கூட அது பேட்டரி போட்டால் அது வந்து இட் ரன்ஸ் த்ரூ. ஸோ எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் இ-வேஸ்ட், ப்ராடர் கிளாசிஃபிகேஷன். ஸோ இன்னைக்கு இ-வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ இ-வேஸ்ட் சின்ஸ் 2017 ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் 17 to 20 அப்படிங்கிற டைம் பீரியடில் என்ன மாதிரி இ-வேஸ்ட் இருந்தது, அது எப்படியெல்லாம் மாறி இருக்குது? உங்கள்கிட்ட அந்த இன்டேக் ஆகட்டும், நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை இந்த ப்ரொக்யூரிங் வந்து எப்படி மாறி இருக்குன்னு சொல்ல முடியுமா? மேபி I'll just answer this into 2 verticals. அதாவது 2017 to 2020 as in terms of business, I mean in terms of how this industry has evolved. At the same time the types of e-waste எடுத்துக்கலாங்களா? So 2017 to 2020 வந்து மோஸ்ட்டாக என்னோட இனிஷியல் ஃபேஸஸ் வந்து has already been bent over on convincing companies, stating we are also one of the recyclers who can go ahead with recycling in a safe manner. So அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we were restricted by certain firms and our own businesses where எங்களால் வந்து ஐடி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிரு. ஸோ வி குடன்ட் டேப் மச் ஆன் கன்சியூமர் குட்ஸ். அண்ட் அப்போ இருந்த ரூல்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா இ-வேஸ்ட் வந்து 2ஆக தான் கிளாஸிஃபை ஆச்சு. இட் இஸ் எய்தர் ஐடி ஆர் கன்சியூமர் குட்ஸ். உங்களோட மற்ற இந்த அயன் பாக்ஸோ இல்லை மைக்கோ, கேமரா, இது எதுவுமே வரல. பேசிக்காக கம்ப்யூட்டரு, பிரிண்டரு, டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ வி வேர் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட் வேர் த கன்சியூமர்ஸ் வில் சே இல்லைங்க இதுதான் ரூல்ஸ்லேயே வரலையே, நான் இது வெளியே கொடுத்துறேன், வரவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஆர் வெரி வெரி ரெஸ்ட்ரிக்டிவ். ஸோ திஸ் வாஸ் அன்டில் 2022 ஃப்ராங்க்லி. ஸோ 2022 மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இனிஷியேட் பண்ணி ஒரு புது ரூல் கொடுத்து தான் வந்து 7 கேட்டகரிஸை ப்ராடன் பண்ணி நவ் ஆல்மோஸ்ட் ஆல் பவர்டு எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்ஸ் அண்டர் இ-வேஸ்ட். ஸோ திஸ் அ வெரி குட் திங். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ரீசைக்ளர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருந்தாங்க. 22க்கு அப்புறமும் இன்னும் கம்மியாயிட்டாங்க. ரீசன் என்னென்னா ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சின்ன லெவல் ப்ராசஸஸ் இருக்க மாட்டாங்க, லைக் அவங்க சரியாக பண்ணுறது இல்லை, ட்ரேடிங் வெளியே போயிடுது, இன்ஃபார்மல் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு they came up with something called only recyclers has to do recycling. No other stakeholders like dismantler நல்லா முன்னாடி இருந்தோம். Even we were a dismantler at the start. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எய்தர் த கன்சர்ன்ட் கம்பெனிஸ் ஹேஸ் டு அப்கிரேட் அண்ட் பிகம் அ ரீசைக்லர் அண்ட் மேக் ஷுர் ஆல் தி இ-வேஸ்ட் ஆர் பீயிங் ரீசைக்கிள் ப்ராப்பர்லி. ஸோ தே ஹேவ் டு கெட் ரெஜிஸ்டர்ட் வித் சென்ட்ரல்ங்க. இது ஆன் டைப்ஸ் ஆஃப் இ-வேஸ்ட்டுக்கு. ஆன் பிஸ்னஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வி டிட் ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோவிட் வந்தது. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஷட் டவுன். ஸோ இந்த எல்லா பிஸ்னஸும் அடி விழுந்த மாதிரி இந்த பிஸ்னஸுமே இட் வாஸ் வெரி மச் அஃபெக்டட். பட் மைண்ட் யூ, எனக்கு அது வரைக்கும் இருந்த ரெஸ்பான்சஸுக்கு அடுத்தது கோவிட் முடிஞ்சிட்டு இட் வாஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இ-வேஸ்ட் டம்பிங் இன். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஜோன் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் தமிழ்நாடு அண்ட் கேரளா. 2018 ஃப்ளட்ஸு, கேரளா ஃப்ளட்ஸு, தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற சின்ன சின்ன ஃப்ளட் ஓரியன்டேட், அதில் டெஸ்ட்ராய் ஆன எலக்ட்ரானிக்ஸ், லம்சம் எலக்ட்ரானிக்ஸ். கோவிட்ல பார்த்துட்டிங்கன்னா சில கம்பெனிஸ் வந்துட்டு உள்ளேயே ஸ்டாஃப்ஸே விடலை. அந்த டைம் லைனில் வந்துட்டு அவங்களால டிஸ்போசலும் பண்ண முடியாது. அது
ப்ராப்ளம் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இவேஸ்ட் டம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேட் கேவ் அஸ் அ பிக்கர் பிக்சர். ஓகே, இது வந்து நம்ம நினைச்சதை விட ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ தட்ஸ் வை யூஸ்வலி நான் வந்து ஐ கோ டு லெக்சர்ஸ் டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மை மேஜர் டாபிக் வுட் பி டேர்ம்ட் அஸ் இ-வேஸ்ட் அ த்ரெட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ அது கான்செப்டே அதுதான். So as it's a threat as well as it's an opportunity. Okay. So I took it as an opportunity. So that is how it's going on. So in generally ஒரு பல்க் ப்ரொக்யூரிங் நீங்கள் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐடி செக்டாரில் எடுத்துக்குமே. ஸோ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய இ-வேஸ்ட் வந்து என்னென்னலாம் வரும், அது நீங்கள் எப்படிலாம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவீங்க, அது ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்குமா, இல்லை அது எப்படி வரும், லைக் ஒரு பல்காக ஒரு ஐடி செக்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்? ஓகே. ஸோ இது வந்து லைக் சோர்ஸ் பற்றி சொல்கிறீங்க. ஸோ சோர்ஸ் வுட் பி an ஐடி firm. பட் we also deal with industries. ஃபவுண்ட்ரிஸ் இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸுங்க, காலேஜஸ், அதில் கவர்மெண்ட்டும் இருக்கும், ப்ரைவேட் இருக்கும். ஸோ கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், மால்ஸ், ஹோட்டல்ஸ், இங்கேருந்தும் நாங்கள் டிஸ்போசல். தீஸ் ஆர் ஆல் பல்க் கன்சியூமர்ஸுங்க, பல்க் கன்சியூமர்ஸ் ஆஃப் இ-வேஸ்ட். தென் மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்தும் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வில் டிஃபர். ஓகே. ஸோ இப்போ ஐடி ஃபர்ம்ஸ் அண்ட் எம்என்சிஸ், கார்பரேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா த குவாலிட்டி விட் பி பெட்டர் பிகாஸ் அவங்க அட்மாஸ்ஃபியர், என்வாயன்மெண்ட், அந்த ப்ராடக்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே. ஸோ டேமேஜ் பார்த்துட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ் டு அதர் சோர்சஸ் இட் வில் பி மச் லெஸ். So these are some spaces where refurbishing can be done, but there are companies who claim that they can't be recycled or refurbished, it has to be recycled because avangalukku sila safety concerns and complaints concerns irukum. Okay. So it depends. Yeah. So industries எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டிஸ்போசல் நடக்கும். சேம் வித் ரெஸ்பெக்ட் டு காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பயோமெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வரும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வரும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அக்கரிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். குவான்டிட்டியும் மாறும், குவாலிட்டியும் மாறும். ஓகே. ஸோ ஸோ இது வந்து இட்ஸ் வைட் ரேஞ்ச். ஸோ அதிலிருந்து நாங்கள் வந்து வி மேட் அ ஸ்டடி லைக் அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கல் ஆங்கிள் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா லைக் ஜியோகிராஃபிக்கலில் ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மை டீம் இன் சென்னை வுட் பி மச் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடி பார்க்ஸ், on collection of e-waste. But the team in Coimbatore will be focused on industries. ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரி செக்மெண்ட் காரிடார் ஜாஸ்தியாக இருக்கும், சென்னையில் ஐடி ஜாஸ்தியாக இருக்கும். வேறஸ் ஆர்கனைசேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் பார்த்துட்டா இதில் இருக்கு. ஸோ இதில் ஃபர்தராக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் ஸ்டில் நவ் ஐம் டாக்கிங் அபவுட் த கரண்ட் இயர் 2025. இன்னுமே ரீசைக்கிளர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் விட்ட வேறு ஆள் இல்லை. ஸோ டஸ் திஸ் மீன் தட் திருச்சியில் இல்லை, ஜென்ரேஷனே இல்லை, இல்லை அங்கே கம்பெனிகளே இல்லைன்னு அர்த்தமா, இல்லை சேலம் இல்லைன்னு அர்த்தமா, இல்லை வேறு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ அங்கே இல்லையான்னு கேட்டால் டெஃபினெட்லி இருக்கு. திஸ் இஸ் த ப்ராப்ளம் வி ஆர் ஹேவிங். ஸோ இந்த இடத்துல தான் இந்த இன்ஃபார்மல் செக்டர் கேன் சீப் இன் and that is the routing which is happening. Okay. So I am making sure like we are expanding as much as possible, working with the government as well. இப்போ ரீசெண்டாக தூய்மை மிஷன் வேறு லான்ச் பண்ணியிருக்காங்க from the Chennai as well, from the government. ஒரு டெபுட்டி சிஎம், he is heading it. So இப்போ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா the district collectors has to take in charge of all waste management and environment related activities in the respective district. ஸோ அதில் இ-வேஸ்ட்க்கு ரீசெண்டாக கால் ஃபார்லாம் பண்ணியிருந்தாங்க. வி அட்டெண்டட் த மீட்டிங் அண்ட் ஸ்டஃப். ஸோ அப்போ அவங்களுக்கு என்னென்னா தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரக்சர் ஸோ தட் இது வந்து இதே மாதிரி கொண்டு போகக்கூடாது. பிகாஸ் இதே மாதிரி கொண்டு போனால் தெர் இஸ் எ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ங்கிற மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் இது ஒரு லைக் இந்தியாஸ் கோல், லைக் நம்ம வந்து நம்ம நெட் ஜீரோ, கார்பன் எமிஷன்ஸு, இல்லை 2070 கோல்ஸ் எல்லாம் பேசுகிறோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் பேசுகிறோம். ஸோ அதுக்கு அலைன் ஆகிற மாதிரி இந்த சென்ஸ் எப்படின்னா இப்போ நம்மளோட ரா மெட்டீரியல் வந்துட்டு செகண்டரி ரா மெட்டீரியல் இங்கேயே ரெக்கவர் பண்ணுற மாதிரி, நம்ம ஏன் வெளி ஆள்கிட்ட வந்து கை ஏந்தணும், நம்மளே ஏன் பண்ணக்கூடாது, நம்மளே ஏன் டெக்னாலஜி பண்ணக்கூடாதுங்கிற இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் நம்ம ஒரு சைடில் வந்து சோர்ஸ் வைஸ் கலெக்ட் பண்ணி ஆஸ் அ பிஸ்னஸ் ஆங்கிள்லையும் பார்த்தாலுமே கூட, க்ரீன் பிஸ்னஸாக பார்த்தா கூட, கவர்மெண்ட் ஆங்கிள் இருந்தும் we are getting base supports where we are trying to collect from all locations, so that informal-ஆ போகக்கூடாதுங்கிற மாதிரி. everything is in very early stages, but hopefully within 2 to 3 years everything will be aligned. ஸோ நீங்கள் இன்ஃபார்மலாக போகக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு காமன் மேன் ஆஸ்பெக்டில் வந்து கேட்கணும்னு தோணுது. என்னென்னா இப்போ பொதுவாக ஒரு ஏதோ ஒரு ஒர்க் ஆகாத ஒரு ரேடியோவோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று வீட்டில் இருக்குன்னா பொதுவாக பழைய பாத்திரக்காரங்க வரும்பொழுது போட்டுருவாங்க, காயெல்லாம் கடைக்கு போடுறது தான் ஜென்ரலி வழக்கம். ஸோ அந்த அதுவும் அண்ட் ரீசைக்ளிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு காயலாங்கடைக்கும் ஒரு ரீசைக்ளர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இங்கே போகிறதுக்கும் உங்ககிட்ட வர்றதுக்கும் என்ன
மாறுபடும் தெரிஞ்சுக்கலாமா? ஈவன் பிஃபோர் த ரூல்ஸ் ஹஸ் கேம். ஸோ வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கவர்மெண்ட் நியமிச்சது வந்து ரீசைக்லருங்கிற ஒரு டேர்ம் நியமிச்சது வந்துட்டு 2007. ஓகே. ஸோ 18 years பேக். ஸோ இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தது. அப்போ முன்னாடியே ரீசைக்கிள் பண்ணலையான்னு கேட்டால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்ன கேட்டால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரீசைக்ளர்ஸ் ஆன் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்ஃபார்மல் தான் சொல்லுவேன். ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தே ஆர் த பெஸ்ட் பீப்புள். வேறு அவங்க நெட்ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தே சேனலைசேஷனுங்கிறது கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பட் அதில் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். அதில் அவங்கள வந்து மேற்கொண்டு கொண்டு வரதுல வந்து நல்ல விஷயம்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அந்த அடுத்த ஸ்டேஜ், அதாவது ப்ராசஸிங் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் தேர் டேர்ம்ட் அஸ் இன்ஃபார்மல். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷரு இல்லை இதனால வந்து கெடுதல் வருங்கிறது சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வாழ்வாதாரத்துக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் எனக்கு இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது, எனக்கு என் ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. டு பி வெரி ஃப்ரேங்க், ஐ ஹவ் பீன் வித் இன்ஃபார்மல் பீப்புள் டாக்கிங் அபவுட் இட். நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் பீன் இன் டு செவரல் பிளேசஸ். ஸோ அப்போது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இருக்கா அப்படின்பாங்க. நான் மர்க்கரி கேட்மியம் அப்படி இப்படின்னு நான் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் பற்றி பேசினா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. என்னப்பா இதை பற்றி பேசுகிறீங்களான்னு ஒரு பொருள் எடுத்து காமிப்பாங்க. ஸோ தே வில் டெஃபினெட்லி நாட் நோ. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ரொம்ப லைக் என்ன சொல்ற ஒரு பேசிக் இது கூட இருக்காது. ஒரு க்ளவ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு மாஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க, நத்திங். ஸோ ஆல் தே வாண்ட் இஸ் டு ரிகவர் சம் மெட்டீரியல். அந்த ரிகவர் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் லோ அஸ் பிளாஸ்டிக்காக இருக்கும், ஒரு இரும்பாக இருக்கும், ஒரு காப்பராக இருக்கும், அலுமினியமாக இருக்கும். ஸோ த இஷ்யூ இஸ் திஸ் improper processing. So that is why they call it as informal sector. ஸோ இவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேஸ் மெட்டல் அவங்களுக்கு இந்த பெரிய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. நான் வந்து இது பெல்லடியம் ரிகவர் பண்ணுறேன், செகண்டரி ரா மெட்டீரியல் நம்ம இப்போ பேசுகிற மாதிரி சர்க்குலர் எக்கனாமி இல்லை நம்ம பேசுகிற மாதிரி செகண்டரி ரா மெட்டீரியல் நான் வந்து இதுலேருந்து எடுக்கிறேங்கிற ஐடியாலஜி எல்லாம் தெரியவே தெரியாது. பட் இதை ரிகவர் பண்ணுறேங்கிற பேரில் ஹசார்டஸ் காம்பனன்ஸ் இருக்கும் இதில். இப்போ இந்த லெடட் கிளாஸ், இப்போ நம்ம பழைய டிவி பேசணும் இல்லைங்களா, இந்த 50 கிலோ தூக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 70% கிளாஸ். ஓகே. அந்த 70%ல் அதோட பாதி வந்து லெடட் கிளாஸ். அது அப்படியே போட்டால் நாளடைவில் அது லெட்டு வந்து கிரவுண்ட் கண்டாமினேஷன் பண்ணி வாட்டர் பொல்யூஷன் அக்கர் ஆகும். பட் இதை பற்றி அவங்களுக்கு எல்லாம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து வர பிளாஸ்டிக்ஸோ பேசிக்காக எடுத்து மெர்க்குரியெல்லாம் கூட ஏதோ டெஃபினெட்லி இப்போ டியூப்லைட்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ காட்சேக்கு இப்போ நம்ம எல்இடிஸ் யூஸ் பண்ணுறோம். முன்னாடி வந்து ஃப்ளோரசன்ட் டியூப்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் வீட்டுக்கே போய் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, தம்பி தான் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இல்லை தான் இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, இந்த பக்கம் ஒரு டிவி இருக்குது, ஒரு டியூப்லைட் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா நான் இந்த 4 பொருளோட விளைவுகள் சொல்லிடுறேன். இப்போ வந்து டிவி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த டிவியோட லெட்டட் கிளாஸு அப்படியே எங்கேயோ ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த லெட்டட் கிளாஸை தூக்கி ஹைவே சைடில் எங்கேயோ போட்டு போயிடுவாங்க. ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற ஃபோம் இருக்கும். அந்த ஃபோம் எதுக்குன்னா நம்ம இந்த குளிர்தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங்கில். அது பார்த்தீங்கன்னா பாலியூரித்தேன்னு சொல்லுவோம். அதுவும் பயங்கரமான கெடுதலான ஒரு பொருள் தான். அது அந்த ஜங்க் யார்ட் பக்கம் போனோம்னா அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இது பண்ணி அந்த ஃபோம் வந்து வெளியே இருக்கிறத பார்க்க இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏசி ஆகட்டும் இல்லை ரெஃப்ரிஜரேட்டரே ஆகட்டுமே, அதில் வந்து இந்த கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் முன்னாடி நம்ம இந்த ஓசோன் டெப்ளிஷன் பற்றி எல்லாம் பேசும்போது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஹைட்ரோக்ளோரோ கார்பன்ஸ் எல்லாம் பற்றி பேசிட்டு இருப்போம். அந்த கேஸை லீக் பண்ணி விட்டுருவாங்க. R32 இப்போ R32 எக்ஸாக்ட்லி த பாயிண்ட். ஸோ அது ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு ஒவ்வொரு ஹசார்டஸ் நேச்சர் இருக்கும். ஈவன் தோ நம்ம நல்லதுக்குன்னு பண்ணா கூட அது ஒவ்வொரு ஹசார்டஸ் நேச்சர் இருக்கும். தேர் ஃபோக்கஸ் வுட் ஒன்லி பி ஆன் என்ன மெட்டீரியல், அவ்வளோதான். இந்த ஹசார்டஸ் பற்றி அவங்களுக்கு வந்து இருக்காது. இந்த நல்ல ப்ராடக்ட்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவர் பண்ணுவாங்களான்னு கேட்டாலும் கிடையாது. லைக் இப்போ என்னால் வந்து அதில் ஒரு 98% ப்ராடக்ட் ரிகவரி பண்ண முடியும் அப்படின்னா தே மை டூ ஒன்லி 90. அந்த 8% வேஸ்ட் பண்ணுறாங்க. அகெயின் இட்ஸ் அ மெட்டீரியல் விச் கேன் பி அ வைட்டல் ரிசோர்ஸ், பட் வேஸ்ட் பண்ணுறாங்க. 8% சொல்லும்போது இது சின்னதாக தெரியலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் இஸ் 150 crore. 150 crore பர் கேபிட்டான்னு நம்மளை சொல்கிறோம். அதாவது வருஷத்துக்கு ஆவரேஜாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கலாங்களே, ஒரு 4 மெம்பர் ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிவி கண்டிப்பாக இப்போ இருக்குது, 4 பேருக்கும் 4 ஃபோன் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், ஏசி இருக்குது. நான் வந்து ஒரு சராசரி இது சொல்கிறேன், மேபி கீழேயும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம். ஸோ லெட்ஸே இதோட எல்லா வெயிட்டும் கிளப் பண்ணிங்கன்னா ஒரு 50-60 kgsக்கு மேலே வரும். டிவைடட் பை 4, 4 பேருங்கிறனால அப்போது ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10-15 கிலோ பண்ணுறாங்க. ஒரு பீரியட் ஆஃப் 10 yearsனு வச்சுக்கலாம். 5 கூட வேண்டாம், 10 yearsனு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் பர் கேபிட்டா இஸ் 1.5 to 2 kgs per person. 150 கோடி பேர் இருக்கிற இடத்துல பர் கேபிட்டா 2 kgன்னு போட்டால் என்னாச்சு? அதோட 8%ங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி வெரி பிக் வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் ரிகவரி.
ஸோ இதுதான் வந்து அவங்க சைடில் ப்ராப்ளம். ரிசோர்ஸை ப்ராப்பராகவும் ரிகவர் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் இன்ஃபார்மலாக இந்த ஹசார்டஸ் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணி கண்டாமினேஷன் ஹெவியாக பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை த கவர்மெண்ட் கேம் அப் வித் ரூல் அண்ட் டேர்ம் கால் ரீசைக்கிளர்ஸ், வேர் இவங்க வந்து இந்த மெஷினரிஸ் வச்சிருக்கணும். அந்த மெஷின் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் மெஷர் வச்சுருக்கணும். அவங்க ஒரு ஃபேக்ட்ரி லைசன்ஸ் வச்சுருக்கணும், அவங்க ஒரு ஃபயர் லைசன்ஸ் வச்சுருக்கணும். லைக் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்தது வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் தான். ஸோ வென் ஐ கால் மை செல்ஃப் அஸ் அ ரீசைக்லர், எனக்கு இன்டெப்த்தாக தெரியும் என்னை விட பெட்டராக இன்ஃபார்மல் செக்டர்னால சேனலைஸ் பண்ண முடியும்ட்டு. பட் எனக்கும் தெரியும் அவங்களோட பெட்டராக என்னால் ப்ராசஸிங் பண்ண முடியும்னு தெரியும். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இப்போ இதில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக பார்ப்பாங்க. லைக் வேஸ்ட் இருக்குப்பா எடுத்துக்குவீங்களா எக்ஸாம்பிள், ரொம்ப ரொம்ப பிளண்ட்டாக. இப்போ இது வீடுகள் ஆனாலும் சரி, கம்பெனிகள் ஆனாலும் சரி. பட் வி வாண்ட் டு பி அ ப்ராடக்ட் ஃபர்ம், லைக் ப்ராடக்ட் ஃபர்ம். இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு கேமரா பொருள் வாங்க நீங்கள் போகும்போது உங்களுக்கு இருக்கிற ஆட்டிடியூடும் அதே கேமரா டிஸ்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற ஆட்டிடியூடும் வேறு, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் இன் மை ஹெட் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஏன்னா நாங்கள் அப்ரோச் பண்ணுறதும் வந்து திரும்ப இது ஒரு என்வரான்மெண்டல் சயின்ஸ் சப்ஜெக்டாக பார்ப்பாங்க. அப்படிங்களா, சரிப்பா எடுத்துக்கோங்க. ஏதோ அவங்க வந்து லைக் இட் வில் பி லைக் அ ஃபேவர் ஃபார் அஸ், பட் இட்ஸ் நாட் லைக் ஃபேவர். வி ஆர் ஆல்சோ அன் இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்ட், பட் வி வாண்ட் டு ரீசைக்கிள் அண்ட் கிரியேட் சம்திங் அவுட் ஆஃப் இட். அந்த சம்திங் அவுட் ஆஃப் இட் வந்து இன்னும் ஏன் பெருசாக ப்ரூவ் ஆகலைன்னா இட் ஹஸ் நாட் பீன் இன்டு அ ப்ராடக்ட் ஃபேஸ். பேசிக்காக நாங்கள் நீங்கள் என்னப்பா எடுத்து பிரித்து போடுவீங்க அவ்வளோதானே, மெட்டல் பிளாஸ்டிக் பிரிப்பீங்க அவ்வளோதானே அப்படின்றோம். பட் வி வாண்ட் டு என்டர் இன்டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் வேர் வி டெவலப் ப்ராடக்ட்ஸ். that will change the face of the industry. Like கொஞ்சம் இது வந்து ஒரு மறுபடியும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய இவேஸ்ட்டை வந்து லைக் அதுலேருந்து சோர்ஸஸ் வந்து தனியாக பிரித்து அதுலேருந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பார்க்குறீங்க. அண்ட் எங்கள் கம்பெனி ஆஸ் சச் எங்களோட ப்ராசஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக எந்த இவேஸ்ட் எடுத்தாலும் வில் பிரிங் இட் டு த ஃபெசிலிட்டி. எங்களோட இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டு செக்ரிகேஷன் பண்ணுவோம். லைக் என்னென்ன டைப் ஆஃப் வேஸ்ட் வந்துருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோமே, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து எப்படியெல்லாம் பிரிப்பீங்க, என்னென்னலாம் பிரிப்பீங்க? இல்லை, முதல் செக்மெண்ட் வந்து கம்ப்யூட்டருங்கிறது தனி டிவிஷன், ஒரு டிவிஷன், ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்னா தனியாக, அந்த மாதிரி செவரல் டிவிஷன்ஸ் செக்ரிகேஷன் பண்ணிடுவோம். தென் அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா டேட்டா டிஸ்ட்ரக்ஷன். இது ரொம்ப 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 வைட்டலான ஒரு டாபிக். இது வந்து பேசிக்காக ரீசைக்ளிங் சொல்லும்போது எல்லாரும் மெட்டல் ரிகவரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இரும்பு திரை படம் எல்லாம் பார்த்துருப்போம், லைக் டேட்டா எவ்வளோ ரொம்ப வைட்டல் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆகுது அப்படின்லாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேட்டா ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஒரு பர்சனல் டிவைஸ் ஆகட்டும் இல்லை ஒரு கார்பரேட்டோட டிவைஸ் ஆகட்டும், எல்லாமே டேட்டா தான். இட்ஸ் வெரி வெரி வைட்டல். அவங்களுக்கு அடி விழுந்தால் மட்டும்தான் அது டேட்டாங்கிறது கிடையாது. ஒரு பர்சனலாக என்னோட டேட்டா லீக் ஆனாலுமே அது டேட்டா பிரீச். ஸோ வாட் வி டூ ப்ரைமர்லி இஸ் தட் அந்த டேட்டா கண்டெய்னிங் டிவைசஸ், ஒரு ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், ஒரு எஸ்எஸ்டியாக இருக்கலாம், ஒரு ஃப்ளாஷ் மெமரி டிவைஸாக இருக்கலாம், ஒரு யூஎஸ்பியாக இருக்கலாம், இல்லை பழைய சிடி டிவிடிஸாக இருக்கலாம், வீல் டெஸ்ட்ராய்ட். ஓகே, லிட்டரலி வீல் டெஸ்ட்ராய்ட். அந்த டேட்டா அடுத்த இன்னொரு நாள் அது வந்து எடுக்கவே முடியாத அளவுக்கு டெஸ்ட்ராய் பண்ணிடும். There are multiple techniques for that. அது வந்து physical destruction பண்ணுவாங்க, லைக் உடச்சிருவாங்க கம்ப்ளீட்டாக. அண்ட் they do software destruction. பட் என்னோட தியரி வந்துட்டு சாஃப்ட்வேர் அகைன் இட்ஸ் a software. So if anyone wants to pull it out, but chances are very very minimal, like 0.1% இருக்கும். But still then we do physical destruction. So that is the best way. அது இனி மறுபடியும் ஒட்ட வச்செல்லாம் அதில் ரெக்கவர் பண்ண முடியாது. So we go on that. தென் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிஸ்மேண்ட்லிங். லைக் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்னு ஒரு பொருள் இருந்தால் அதோட அவுட்டர் கேசிங்ஸ், அதாவது ஒரு சராசரி ஒரு 10 kg இருக்கிற ஒரு பொருளை we want to convert into 1 kg. அந்த ரிமைனிங் 9 kgs பார்த்தீங்கன்னா பேசிக் எலிமெண்ட்ஸாக இருக்கும், லைக் அயன், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ். இந்த 1 kg என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா that will go to the next stage, meaning within the industry. அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் போர்டாக இருக்கும், இல்லை ஒரு வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த பொருளை மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி, இது காம்ப்ளிகேட்டட் வேஸ்ட் இதெல்லாம். ஓகே, லைக் அதில் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும், லைக் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி கிளியர் அவுட் பண்ணுவோம். இது புரியும்படி சொல்லலாம்னா ஒரு 9 kg நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு கிளியராக இதுதான் பிளாஸ்டிக்னு வந்துடும், இதுதான் அயன்னு வந்துடும், இதுதான் காப்பர்னு வந்துடும், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்துடும், மெட்டல்ஸ் வந்துடும். இதில் பார்த்துட்டிங்கன்னா மிக்ஸாக இருக்கும், லைக் அதில் வந்து ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸோட மிக்ஸாக இருக்கும். ஸோ இதை ரிகவர் பண்ணுறது தான் மேஜர் டாஸ்க். அதை ரிகவர் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பவுடர்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வரோம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் அ level 2 ஆஃப் ரீசைக்ளிங். ஸோ we are aiming for the next level. இந்த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து மறுபடியும் ப்ரெஷியஸ் மெட்டல், ரேர் எர்த் மெட்டல், அப்புறம் இந்த செகண்டரி கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாம் இதுலேருந்து ரிகவர் பிரிச்செடுக்கலாம். என்னென்ன மெட்டல்ஸ் எல்லாம் அதில் பிரிச்செடுக்க முடியும்னு சொல்ல முடியும். ஸோ கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா லெட்ஸ் சே பேஸ் மெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து காப்பர், அலுமினியம்
அலுமினியம் வச்சுக்கலாம், இரும்புன்னு கூட வச்சுக்கலாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து அன்றாட பொருட்கள் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பேசிக் எனி ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து ஒரு பாத்திரம் பண்ணுறதுலேருந்து குக்கர் இந்த ஐட்டம்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து எல்லா பொருட்களுக்கும் இந்த அயன், அலுமினியம், காப்பர்லேருந்து எல்லாமே வேணும். அதர் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்டரி கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல், இல்லை ப்ரெஷியஸ் மெட்டல்னு சொல்லுவோம், இல்லை ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு பேசுவோம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டான்டலம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ப்ராடக்டாக இருக்கும், பலேடியம் இருக்கும், பிளாட்டினம் இருக்கும், கோல்டு, சில்வர் எடுக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட்ஸாக இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயங்களும் எங்களுக்கு நடந்திருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். லைக் எங்களுக்கு வந்து நிறைய கால் ஃபால்ஸ் வரும். நானும் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இல்லை கோல்டு சொல்கிறாங்க, அது நான் கேட்கணும். இல் பி வெரி ஃபன்னி. அதே சமயம் ஒரு ஆர்கனைசேஷன் போகும்போதும் ஒரு 100 சிஸ்டம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வில் பே சம் அமௌண்ட் அண்ட் தென் ஒன்லி வி டேக். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது எங்களுக்கு அங்கேருந்து லைக் ஈவன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க எங்ககிட்ட கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோதான் முடியுமா, கோல்டு சில்வர்லாம் இருக்குங்கிறாங்களே அப்படிம்பாங்க. ஸோ லைக் அந்த இக்னோரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கோல்டு சில்வர் இருக்குன்னு தெரியுது, பட் அந்த ஹசார்டஸ் ப்ராடக்ட் இருக்குங்கிறது நீங்கள் கன்சர்ன்டாக எடுத்துகிட்டு வரல. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இது வந்து ட்ரேஸ் அமௌண்ட். ஸோ அது வந்து ஒரு வால்யூமெட்ரிக் ரிடக்ஷன் நான் சொல்லிடுறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு 1 டன், அதாவது 1000 கிலோஸ் ஆஃப் வேஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நான் சொல்கிற இந்த மிக்சட் மெட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 5 to 10%. 10ங்கிறது அதிகபட்சம், 5% பேசிக்காக இருக்கும். அதாவது 1000ல் 5%ங்கிறது 50 கிலோ. இந்த 50 கிலோ பொருளில் இருந்து இந்த மாதிரி பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 5% இருக்கும். சரிங்களா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் அந்த 50 kgsலேருந்து 5% எடுத்துக்கோங்களேன். அதாவது காம்ப்ளெக்ஸ் மெட்டல், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரா மெட்டீரியலில் கிடைக்காது. ஸோ இந்த 50 kgsல 5% எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிராம்ஸ். ஸோ அப்போ 250 கிராம்ஸ்க்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் கிடையாது. அதுலேயும் வந்து இந்த போர்ஷன் இப்போ கோல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இந்த 250 கிராம்ஸ்லேருந்து 0.5%, இல்லை சில்வர் வந்து அந்த 250 கிராம்ஸ்லேருந்து ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டன் அப்படின்னு நம்ம பேசும்போது 1000 kgsலேருந்து சிலப்போ 1 கிராமோ இல்லை 1 கிராம்ங்கிறது ஜாஸ்தி தான், 1/2 கிராம் இல்லை ஒரு 0.2 மில்லிகிராம் இல்லை 2 மில்லிகிராம்ஸ் 5 மில்லிகிராம்ஸ். ஸோ திஸ் இஸ் த வால்யூம். பட் இன் ஜென்ரல் நம்ம தியரி கூகுள் பண்ணிங்கனாலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ ஏலாம் வருது இல்லைங்களா, வேஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கோல்டு, சில்வர் அப்படி இப்படின்னு இருக்கும். பட் கான்டெக்ஸ்ட் என்ன, இவ்வளோ மெனக்கெட்டு காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் போய் ஆசிட் லீச்சிங் டெக்னிக்லேருந்து நிறைய மிஷினரிஸ் இன்வெஸ்ட் பண்ணாதான் யூ கேன் ரிகவர் தோஸ். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி ஹெக்டிக். ஸோ மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இதில் நிறைய இருக்குது. நியோடைனம், நம்ம ஹார்ட் டிஸ்க் டிரைவில் வர மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். இட்ஸ் ப்ரெஷியஸ் மெட்டல். ஸோ இந்த மெட்டல்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிவைஸில் நம்மளுக்கு எதிர்பார்க்காத டிவைஸில் எல்லாம் இருக்கும். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கும். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டட் வயர்ஸ் கூட இருக்கும். லைக் யூ கேன் டைரக்ட்லி ரிகவர். பட் அதுதான் இப்போ ஒரு பொருளோட விலையும் ஒரு பொருளோட இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் பொறுத்தும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். லைக் அதில் வந்து ஓரளவுக்கு இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு. சில சமயம் ப்ரைஸிங் கேன் பி ஓவர் ப்ரைஸ்ட். அவங்க வந்து இந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட கொடுப்பாங்க. பட் பொதுவாகவே ஒரு பொருள் வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற கண்டென்ட் ஓரளவுக்கு தீர்மானிக்கலாம். லைக் பேஸ் மெட்டல் இருக்குமா இல்லை ப்ரெஷியஸ் மெட்டலோட ரிகவரி இருக்குமா அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கேல்குலேட்டருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு கம்ப்யூட்டரில், கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்காது சூப்பர் கம்ப்யூட்டரில், சூப்பர் கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்காது நீங்கள் சேட்டலைட் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸில். ஸோ இதில் எல்லாத்துலேயும் ப்ரெஷியஸ் கண்டென்ட்ஸ் வில் டிஃபர். பட் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டிங் த பேஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ ரேர் எர்த் மெட்டலும் இருக்குது, த்ரெட்டும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லெட்டு, இஎம், நம்மளோட இஎம், ஆர்சனிக்கு, மர்க்குரி, கேட்மியம், பெரிலியம், நிறைய. அதாவது இப்போ சொல்லும்போது கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கும். பட் நிறைய இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஹசார்டஸ். அது நம்மளுக்கு வந்து பொதுவான தோற்றம் எப்படின்னா த்ரெட்டுன்னு சொல்லும்போது என்கிட்ட தான் லேப்டாப் இருக்கு, 10 வருஷமா இருக்கு, எனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேஸ்ட் இஸ் அ ஹசார்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் பீங் ப்ராசஸ்ட் இம்ப்ராப்பர்லி. அதுக்கு நான் சும்மா இருக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு பாதிக்கணுங்கிறது கிடையாது. அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா வென் யூஆர் ரெகுலர்லி டன் உங்களுக்கு இமீடியட் சேஞ்சஸ் எதுவுமே தெரியாது. எனக்கு 1 year 2 yearல ஏதாவது தெரியுமா, பக்கத்து சைட்டில் தான்ப்பா டியூப்லைட் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் வெரி வெரி ஃபால்ஸ் திங்கிங். உங்களுக்கு ஒரு 10 yearsல பார்த்தீங்கன்னா ஈவன் யூ கேன் டேக் அ பிளட் சாம்பிள் ரிப்போர்ட், யூ மைட் ஹேவ் ட்ரேசஸ் ஆஃப் மர்க்கரி இன்சைட். ஸோ பட் ப்ராப்ளம் இதுதான். இது என்னென்னா நம்மளுக்கு எனக்கு 5 நிமிஷத்தில் வரலையேங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர எனக்கும் வருங்காலத்தில் வரும்னு பார்க்குறது இல்லை, எனக்கு அடுத்த வர சந்ததி லைக் ஜெனரேஷன் வைஸ் எனக்கு வந்து இது அஃபெக்ட் ஆகும்
அப்படிங்கிற அவேர்னஸ் தான் இல்லை. ஸோ பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரீஸில் பொதுவாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் எடுத்ததுலேயே ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோடது ஹை வேல்யூ கொடுத்து எடுத்தேன், இதில் வந்து ப்ரீஷியஸ் மெட்டல் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இதில் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு செக்மெண்ட்டாக பார்ப்பீங்களா, இல்லை பொதுவாக எப்படி ப்ரொக்யூர் பண்ணுவீங்க ஜென்ரலி? ஓகே, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். இதுலேருந்து நான் டெவலப் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அண்ட் லெட் மீ டெல் யூ, திஸ் இஸ் நாட் அன் இண்டஸ்ட்ரி வேறு உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் வழியாக போக முடியாது. எனக்கு வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ப்ரொடக்ஷன் பற்றி தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இண்டஸ்ட்ரி டிஃபைன் ஆகவே ஆகாதனால இது இன்னுமே இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் ப்ரொசீஜரே கிடையாது, நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது தான். ஓகே, ஸோ இதில் நான் வந்து நிறைய லேர்னிங்ஸ், நான் ரீசைக்கிளர்ஸ் கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கேன், நான் இன்ஃபார்மல் செக்டர்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் ரிலீஸ் பண்ணேன். அப்ளை சொன்ன மாதிரி தான் நான் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் குவான்டிட்டி குவாலிட்டி மாறும்னு சொன்னேன். திஸ் இஸ் அ ஸ்டடி. ஓகே, ஏன்னா ஜென்ரலாக இவேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ஆர்ஐ மிஷின் இதில் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்குமே, ஒரு எம்ஆர்ஐ மிஷின் வந்து ஒரு 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா போட்டு அவங்க வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது அது ஸ்கிராப் ஒரு பர்டிகுலர் லைஃப்க்கு அப்புறம் ஆப்வியஸ்லி அது ஸ்கிராப்புக்கு தான் வரும். எஸ், அப்படி வரக்கூடிய, ஏன்னா அதில் நீங்கள் மேக்னெட்ஸுங்கிறது ஒரு ஸ்ப்ரெஷியஸான விஷயம்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு எம்ஆர்ஐ மிஷின் வருது அப்படிங்கும் பொழுது அது எப்படி என்ன மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுப்பீங்க? அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்களா, இல்லை எடுத்தா போதுங்கிற கண்டிஷனில் இருப்பாங்களா? ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ் அதே சேம் எம்ஆர்ஐ மிஷினை எடுத்துக்கலாங்க. இந்த எம்ஆர்ஐ மிஷினில் வந்து இட் ஹேஸ் ஹை ரேடியேஷன். சரிங்களா, தட் இஸ் த மோஸ்ட் ஹசார்டஸ் திங். ஸோ இந்த ரேடியேஷனை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வீல் அடியர் அ பிகர் காஸ்ட் தேன் ரீசைக்ளிங். ஓகே, ஓகேங்களா, பட் த ஆஸ்பெக்ட் கோஸ் டு வாட் வி கேன் டூ ஃப்ரம் எம்ஆர்ஐ. பட் த ப்ராப்ளம் இஸ் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் நல்லது ஓகே, பட் தீங்குறது ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, பட் வி டாக் அபவுட் தட் 30% அண்ட் லீவ் அவுட் 70%. ஓகே, இப்போ அந்த 70% டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் இஸ் வெரி ஹை. பட் அந்த 30%ல எதுவுமே இல்லையா பிரசாந்த், அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் தானே, ஹவு கேன் யூ சே தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி தட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். பட் 30% இஸ் a வெரி குட் வேல்யூ. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷியஸ் மெட்டல்ஸும் கூட இருக்கும். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் த ப்ராடக்ட் அதோட வெயிட். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா த என்டையர் இண்டஸ்ட்ரி ரன்ஸ் த்ரூ ஆன் அ வெயிட் பேசிஸ் மாடல். ஓகே, ஸோ இந்த வெயிட் பேஸ் மாடலில் வி டூ பே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்குன்னு ஒரு ரீகன்சிடரேஷன் வச்சு இந்த ப்ராடக்ட்டில் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதோட ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் த மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கலான்னா, லெட்ஸே நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேங்க. எக்ஸாம்பிள் அந்த கேமரா அங்கே எடுத்துக்கலாங்க. கேமரா பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த கேமரா நான் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்குன்னு நான் ஒரு ஃபெசிலிட்டி போடணும். அதுக்குன்னு எனக்கு வேரியஸ் அசம்பிளிஸ் வரும். நான் வந்து அதை அசம்பிள் பண்ணணும். நான் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுவேன், அதை மேனுஃபேக்சர் பண்ணணும். என்னோட எண்ட் ப்ராடக்ட் வந்து கேமரா. இதுக்கு வந்து என் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 100 பேர் இல்லை 500 பேர் 1000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நான் கொடுக்கணும், அதுக்கான பொல்யூஷன் மெஷர்ஸ் நான் கொடுக்கணும், மேனுஃபேக்சரிங் லைனோட பொல்யூஷன் மெஷர்ஸ் கொடுக்கணும். இது வந்து நான் ஒரு கேட்டகரியில் ஒரு சப்டிவிஷனில் ஒரு பொருளை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் எங்கள் இண்டஸ்ட்ரியில் 7 கேட்டகரியில் எத்தனையோ சப்டிவிஷனில் நிறைய ப்ராடக்ட் வரும். லெட்ஸ் சே இட் கம்ஸ் அரௌண்ட் 200-300 odd ப்ராடக்ட்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டிங் அஸ் டு பி பர்ஃபெக்ட் இஸ் வெரி டஃப். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் லைனில் ஒரு பொருளுக்கு இவ்வளோ நடக்குது. அப்போ இதே மாதிரி 200-300 பொருள் வர ஒரு இடத்துல வீல் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். சேம் கோஸ் ஃபார் எம்ஆர்ஐ. இப்போ எனக்கு வந்து அதுலேருந்து சில சமயம் எங்களுக்கே தெரியாது என்ன பண்ணியிருக்காங்கன்னு. பிகாஸ் வி டோன்ட் கோ பை த புக். ஓகே, பிகாஸ் வி டோன்ட் நோ அந்த எம்ஆர்ஐ மேனுஃபேக்சர் பண்ணும்போது நியோடினம் வந்து 2 கிராம் கொடுத்துருக்காங்களா, இல்லை நியோடினம் வந்துட்டு 0.1 கொடுத்துருக்காங்களாங்கிறது எங்களுக்குமே தெரியாது. அண்ட் த மோர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங். நிறைய ரிசர்ச் போக போக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரா மெட்டீரியலோட ரெக்யர்மெண்ட்டை கம்மி பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேலஞ்ச் ஃபார் அஸ். பிகாஸ் எங்களுக்கு வந்து அதை நம்பி ஒரு மிஷினும் போட முடியாது. லைக் நான் போட்டால் எனக்கு 10 yearsல ரிட்டர்ன்ஸ் வருமானு கேட்டால் தெரியாது. திடீர்னு பார்த்தா 5 வருஷத்துல அந்த பொருளே வராது. நவ் இஃப் யூ கேன் கோ அஹெட் அண்ட் ஆஸ்க் எனி ஃப்ளோரசன்ட் டியூப்ஸ் இன் எனி ஆர்கனைசேஷன், கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரொம்ப கம்மி. முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. கீபேட் ஃபோன்ஸ் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ அதுக்கான லைன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட், லைக் அது முடியாது. ஸோ ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்கள் இருக்கும். லைக் டெக்னாலஜிக்கலி வி ஃபேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூ, ஆட்டிடியூட்னல் வைஸ் வி ஃபேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூ, டிஸ்போசல் வைஸ் வி ஃபேஸ் அ லாட் ஆஃப் இஷ்யூ. பட் எங்களோட க்ரக்ஸ் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வி வாண்ட் டு சேஃப்லி டிஸ்போஸ், அட் த சேம் டைம் வி கேன் ரிகவர் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், so that the secondary raw material can be a boon for the manufacturing industry, which will boost the economy of the firm, of the company, of the nation as well. So இது தான் எங்களோட forecasting.
ஸோ திஸ் ஹவு த இண்டஸ்ட்ரி பேசிக்லி ஒர்க்ஸ். ஸோ இன் ஜென்ரலாகவே இந்த இப்போ ரீசெண்டாக அதிகப்படியாக கேட்டது வந்து இந்த சிப்செட் ஷார்ட்டேஜ்னால வந்து பார்த்திங்கன்னா நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இவேஸில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சிப்செட்ஸ் வந்து இருக்கும். அதை ரீசைக்கிள் பண்ண முடியுமா? அண்ட் ஏன்னா இப்போ சிப்செட்ஸ் இந்த இது போகும்போது அந்த ஃபவுண்டரி எல்லாமே தைவான் பேஸ்டு, அங்கே தான் வந்து அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை இந்தியாவில் வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் ஆகட்டும், இந்த சிப்செட்ஸ் ஆகட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதுவும் இந்த ரீசைக்ளிங் பேஸ்லேருந்து வரதுக்கூடிய ஒரு கன்சிடரிங் அமௌண்ட்டாக எடுத்துக்க முடியுமா? ரீசைக்ளிங்கில் வர்றது டெஃபினட்டாக ஒரு கன்சிடரிங் அமௌண்ட்டை எடுக்கலாங்க. Let me tell you, Earth unfortunately doesn't have infinite resources. It has very finite resources. இந்த ஃபைனைட் ரிசோர்ஸஸ் வச்சு தான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் நடக்கிறது. சைனா வந்து நான் திடீர்னு பேன் பண்ணி வச்சிருவேன், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், நம்ம ட்ரம்ப் வந்து யுக்ரைனில் வந்து எனக்கு இதுதான் வேணும் மினரல். லெட் மீ டெல் யூ, வேர்ல்ட் லெவலில் வார் நடக்குது. வை ஷுட் ஹீ ஃபோக்கஸ் ஒன்லி அந்த மினரல் டீல்? நிறைய இருந்திருக்கலாமே, நினச்சிருந்தா வேற எதுக்கு வேணா கேட்டிருக்கலாம், இல்லை ரூலிங்க்கு பேசியிருக்கலாம். வை ஷுட் ஹீ ஆஸ்க் ஃபார் மினரல் டீல்? ஸோ எண்ட் ஆஃப் த டே, ஆஸ் மச் அஸ் ஹியூமன் பாப்புலேஷன் இருக்கிற வரைக்கும் பொருட்கள் வேணும். அந்த பொருள் எந்த பொருளாக வேணா இருக்கலாம், அது எலக்ட்ரானிக்காக தான் இருக்கணுங்கிறதும் கிடையாது. எந்த பொருளாக வேணாலும் பொருட்கள் வேணும். அந்த பொருட்கள் தயாரிக்கணும்னா அவுட் ஆஃப் த ஏர் வராது. ஸோ வி ஹேவ் டு மேனுஃபேக்சர், அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து தான் ஆகணும். இதுதான் வந்து பேசிக் அடிப்படை. ஸோ இந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு ஜியாலஜிக்கல் ப்ரெசன்ஸ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து முன்னாடி ஹிஸ்டாரிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு ரிசர்வ்ஸ் அதிகமாக இருந்தது. ஓகே. ஸோ இந்தியா இஸ் வெரி வெரி ரிச் நேஷன். பட் அந்த கோல்டு ரிசர்வ்ஸ் இப்போ இல்லையான்னு கேட்டால் மேபி இருக்கலாம். இன்னும் ரிசர்ச்சஸ் போயிட்டே தான் இருக்குது. லைக் நான் இந்த இடத்துல ஆயில் கண்டுபிடிச்சேன், பெட்ரோலியம் வரப்போகுது, நான் இந்த இடத்துல கோல்டு ரிசர்வ் மறுபடியும் கோலார் ஃபீல்டு ஓப்பன் பண்ணுறேன்லாம் பேசுகிறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கன்வென்ஷனல் மைனிங் ப்ராசஸஸ், திஸ் இஸ் கால்ட் அர்பன் மைனிங். அதாவது இ வேஸ்ட்டு, பேட்ரி வேஸ்ட்டு, இதெல்லாமே எலக்ட்ரிக்கல் இவி ரெவல்யூஷன் எல்லாம் நம்ம பேசுகிறோம். த கான்செப்ட் இஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேட்ரி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 70% லித்தியம் யூஸ் பண்ணேன் ஆஃப் த டோட்டல் வெயிட். எக்ஸாம்பிள், ஐ எம் ஜஸ்ட் கிவிங் பேசிக் நம்பர்ஸ். ஒரு 10% லித்தியம் யூஸ் பண்ணேன், 70% காப்பர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நவ் when it comes to recycling, if you ask whether we can do it 100%, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெக்னிக் இந்தியாவில் இல்லை. அந்த டெக்னாலஜி 100% ரிகவர் பண்ணுறதுக்கு இல்லை. 100% முடியுங்கிறதும் இட்ஸ் அ ஹாக்ஸ். லெட் மீ டெல் யூ, இட்ஸ் மேபி எஃபிஷியன்சி இருக்கலாம் 90%, 95%, 94%, எஸ், பட் 100% நோ. செகண்டரி, அதே பொருளை வந்து ஹசார்டஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும். அதே சமயம் தேர் வில் பி சம் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் நான் ரீசைக்கிளபிள். ஓகே. It is not hazardous. At the same time, it's not recyclable. It is non-recyclable. Example சொல்லணும்னா உங்களோட இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸ், அது பிளாஸ்டிக் தான், ஆனால் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஓகே. அதே சமயம் அந்த பிளாஸ்டிக் வந்து ஹசார்டஸ் கிடையாது. ஹசார்டஸ் எப்போ ஆகும்? ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தப்பாக போனால் தான் ஹசார்டஸ் ஆகும். ஸோ நான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, நான் ஜஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், இது எனக்கு ஹசார்டஸ்ன்னு கேட்டால் இல்லை. பட் இதை எடுத்து கொண்டு போய் ரீசைக்கிள் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரீசைக்கிளும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ ஸ்விட்சஸ், இட் வில் பி டம்ப்ட். ஓகே. that will go for the landfill. ஸோ இப்போ இதுக்குமே ப்ராசஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹை டெம்பரேச்சர்ஸில் தான் பண்ண முடியும்னு பார்க்காங்க. இதுக்கு பேர் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கான்ட் கோ பியாண்ட் அ பர்டிகுலர், அந்த மாலிகுல் பிரேக் பண்ண முடியாது. ஸோ பிளாஸ்டிக் ரீசைக்கிள் ஆகாது. ஓகே, அதான் இதோட ப்ராப்ளம். ஸோ தெர் வில் பி சர்டன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் which can't be non-recyclable. So the people who claim it's 100% recyclable, I'll definitely say no, it can't be. But ரேஷியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு 90% நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் 100% ட்ரூ. நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இந்த வேஸ்டேஜ் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ரேஸ் அகேன்ஸ்ட் டைமுங்கிற மாதிரி தான். எனக்கு டிமாண்ட் வந்துட்டு ஒரு 100 டன் ஒர்த் ரா மெட்டீரியல் வேணும். எனக்கு வந்து மைனிங்லேருந்து என்னால் 50 தான் எடுக்க முடியும், இன்னொரு 50 அர்பன் மைனிங்லேருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. அர்பன் மைனிங்லேருந்து மேபி அந்த 50 டன் பொருள்லேருந்து நீங்கள் 44 டன் எடுக்கலாம். பாக்கி இந்த 6 டன் நீங்கள் அகைன் மைனிங்க்கு தான் போயாகணும், இல்லைன்னா நீங்கள் டிமாண்டில் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் சார்ட். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இந்த ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி பற்றியும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒருத்தங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? என் ஜென்ரலி இந்த கேள்வி வந்து நான் இது எனக்காக கூட கேட்குறேனே வச்சுக்கோங்க. எனக்கு இது மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஒரு ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி மேலே நானுமே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இது எப்படி இருக்கும், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அது ரிலேட்டடான நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டடாக, என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டுங்க, ஸோ வி என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் இட் அப். ஓகே. ஸோ நான் வந்து முக்கியமாக இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட போவோம். டசன்ட் மீன் அவங்க மட்டும் தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ நான் எங்களோட இனிஷியேட்டிவ்ஸில் முக்கியமாக நான் வந்துட்டு ஐ ஹவ் லிட்ரலி கான் டு அட்லீஸ்ட் 100+ இன்ஸ்டியூஷன்ஸ் ஆன் அண்ட் அரவுண்ட் எவ்ரிவேர்.
எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் நான் ப்ரீச் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். டோன்ட் திங்க் திஸ் as a subject to just come and see. நோ, இதில் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. இல்லை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, சென்னை கோயம்புத்தூரை விட்டால் இங்கே ரீசைக்ளிங்கே கிடையாது. ஸோ வாட் அபவுட் அதர் லொக்கேஷன்ஸ்? ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி இன் இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் கலெக்ஷன். உங்களுக்கு வந்து நான் எடுத்த உடனே நான் வந்து டெக்னாலஜிக்கு தான் போவேன். எனக்கு வந்து இந்த செகண்டரி ரா மெட்டீரியல்லாம் கேட்கும் போதே எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நான் வந்து இந்தியாவோட எக்கனாமிக் பூஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இஃப் யூ வாண்ட் டு டூ ஒன்லி தட், மை கொஸ்டின் இஸ் இஃப் யூ டோன்ட் நோ த பேஸ், உங்களால் அங்கே எப்படி வர முடியும்? உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வரப்போகுதுன்னே தெரியாது. ஆனால் நான் அது பிளான்ட்டை போட போகிறேன் அப்படின்னா ஹவு கேன் யூ டூ இட்? புரியுது. ஸோ அதுதான் வந்து அடிப்படைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ த இண்டஸ்ட்ரி ஃப்ரம் த பேஸ், லைக் எவ்வளோ ஜெனரேஷன் ஆகுது, என்ன கலெக்ஷன் பண்ணலாம். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் த்ரூ தட். மேபி அதனால கூட நான் அதை சொல்லலாம். ஓகே. பட் மை ஸ்ட்ராங் பிலீஃப் இஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ப்ராப்பர் பேஸ், என்ன பண்ணாலுமே வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் லாஸ்ட். ஓகே. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் டேக் அப் இன் மல்டிபிள் செக்மெண்ட்ஸ். கலெக்ஷனில் எடுக்கலாம். ஓகே. ப்ரீ ப்ராசஸிங் சொல்லுவோம், லைக் டிஸ்மேண்ட்லிங் அண்ட் பேசிக் ப்ராசஸிங். அது ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் சொல்லலாம். ரீசைக்ளிங் ப்ராசஸோட ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்க. தென் ப்ராடக்ட் ஆப்டிமைசேஷன். நான் இப்போ சொன்ன மாதிரி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு இவேஸ்ட்லேருந்து ரீசைக்கிள் பண்ணுறதுல எனக்கு வந்து ஒரு காப்பர் வருது அப்படின்னா அந்த காப்பருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. லைக் இங்கே வச்ச ஒரு வேல்யூ, அங்கிருந்த ஒரு வேல்யூ, அதுக்கு அங்கிருந்த ஒரு வேல்யூங்கிற மாதிரி வேல்யூஸ் வில் டிஃபர். ஸோ அந்த மாதிரி அதே தான் காப்பர் இருக்குங்க. லைக் ஒரு பேஸ் மெட்டல் எடுத்துக்கலாங்களே. இப்போ அது வந்து நான் ஸ்மெல்ட் பண்ணி நான் வந்து ஒரு என்ன ப்ராடக்டை வேணால் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இந்த பழைய சைனீஸ் ட்ரெடிஷனுங்களாமா இன்விடேஷன் எல்லாம் காப்பர் தகடில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? பட் அது இப்போ நம்ம இங்கே கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது ப்ரீமியம் ப்ராடக்டாக பார்ப்பாங்க. பட் அது வந்து ஆக்சுவலாக ப்ரீமியம் எல்லாம் கிடையாது, ஓல்ட் ட்ரெடிஷன். பட் இப்போ இந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்டுக்கு நான் அதே 1 kg ஆஃப் காப்பரில் இவ்வளோ ஒரு 1000 இன்விடேஷன் அடிக்க முடியும்னா மேபி ஐ கேன் ஏர்ன் மோர். இட்ஸ் எ சிம்பிள் ஐடியா. வேறஸ் இதே காப்பர் வந்து அன்றாட வேணுங்கிற ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த பொருள் எங்கே போகணுங்கிறதும் அதோட பியூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகணுங்கிறது நம்ம டெசிஷன். ஸோ திஸ் இஸ் ப்ராடக்ட் ஆப்டிமைசேஷன். அண்ட் ரிசர்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி. நான் வந்து ஒரு மிக்சட் மெட்டலாக இருக்குது, அந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பர் இருக்கும், ஜிங்க் இருக்கும், எல்லாமே நிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா இதை எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறது பண்ணலாம். தென் டிவிஷன்ஸ் ஆஃப் வேஸ்ட். நான் வந்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் பார்த்து ஒர்க் பண்ண போகிறேன், நான் வந்து ஐடியை மட்டும் பார்த்து ஒர்க் பண்ண போகிறேன், நான் வந்து சோலார் பேனல்ஸை பார்த்து ஒர்க் பண்ண போகிறேன், நான் சோலார் வேஸ்ட் இஸ் நெக்ஸ்ட் பிக் திங் ஒர்க் பண்ண போகிறேன். இல்லை நான் பேட்டரியை மட்டும் பார்க்க போகிறேன். பேட்டரிலையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லித்தியம் பேட்டரின்னு நம்ம பேசுகிறோம். லித்தியமில் நிறைய சப்டிவிஷன் இருக்குது. அண்ட் வி ரீசென்ட்லி ரீசென்ட்லியில் ஒரு 1-2 years ஆச்சு வி ஹவ் அப்ளைட் ஃபார் த பேட்டன்ட். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த அல்கலைன் பேட்டரி உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஏசி ரிமோட்லாம் யூஸ் பண்ணுறது. வுட் யூ பிலீவ் தட் நான் அந்த பேட்டரியிலேருந்து நான் வந்து அக்ரிகல்ச்சரோட ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கேன். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற பவுடர் விச் இஸ் அ மைக்ரோ நியூட்ரியன் ஃபார் பிளான்ஸ். அதை என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ப்ராசஸ் மூலமாக வி கன்வெர்ட் இன்டு பவுடர் ஆஸ் அ ஃபர்டிலைசர், சாயில் ஃபர்டிலைசர். ஓகே. பட் ப்ராப்ளம் என்னவா வந்துச்சுன்னா எங்களுக்கு மேக்னிஃபை பண்ண முடியல, ஸ்கேல் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறோன்னா அதே பவுடரை வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 1 kg ஆஃப் பவுடர் வந்து என்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 square feet தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன யோசிச்சோன்னா திஸ் ஹேஸ் டு ஸ்கேல் அப். ஏன்னா ரா மெட்டீரியல் கம்மியாக இருக்குது, ஸ்கேல் ஜாஸ்தியாக பண்ணணும்னா வி கன்வெர்ட் இன் டு லிக்விட். Now there is a nutrient solution for a agriculture technique called hydroponics. Okay. ஹைட்ரோபோனிக்ஸுங்கிறது வந்துட்டு சாயில்லெஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ ஒரு 100 square feet பண்ண வேண்டிய அதே அக்ரிகல்ச்சரோட ப்ராடக்ட் அதே 1 kg ஆஃப் நியூட்ரியன் சொல்யூஷன் லிக்விடாக பண்ணனால யூ கேன் டூ இட் ஃபார் ஆல்மோஸ்ட் an acre. ஓகே. ஸோ அந்தளவுக்கு மேக்னிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பொருள்லேருந்து பண்ணோம். ஸோ லெட்ஸே இவேஸ்டில் நிறைய பொருட்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஆங்கிளில் ஒர்க் பண்ணலாம், டிஸ்போசபிள் ஆங்கிளில் ஒர்க் பண்ணலாம். ஸோ லெட்ஸே இதே ஃபோம் நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, பாலியூரித்தேன். அந்த ஃபோம் பார்த்துட்டிங்கன்னா வி ஆக்சுவலி கிவ் இட் டு ஹசார்டஸ் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி. வி கிவ் இட் டு ஹிம் பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ அதர் ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ். அதை அவங்க எனர்ஜி ரெக்கவரி பண்ணுவாங்க, என்னென்ன தே வில் நாட் ப்ராப்பர்லி டிஸ்போஸ் இட். இந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டசன்ட் மீன் யூ ஹேவ் டு புட் அப் அ ஃபெசிலிட்டி அண்ட் கால் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ரீசைக்கிளர் ஸ்டேட்டிங் நான் வேஸ்ட் எடுத்து பிரித்து தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கன்வென்ஷனல் மெத்தட். பட் ப்ளீஸ் டூ திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வேர் தெர் ஆர் செவரல் டிவிஷன்ஸ் வேர் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நம்ம பண்ணலாம். இல்லை கன்வென்ஷனலாக நான் வந்து ஒரு 4 ரீசைக்கிளரை பார்த்தேன், அவங்க இப்படி தான் இருக்காங்க, அதனால நானும் இப்படி ஒரு யூனிட் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. இட் கேன் ஒர்க் அவுட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் நாட் அட்ரெஸிங் எனி அதர் இஷ்யூஸ். ஸோ யுவர் பிஸ்னஸ் வில் நாட் கோ அஹெட் வித்தவுட் அட்ரெஸிங் எனி ப்ராப்ளம்ஸ்.
10ஓட 11 இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கடை ஓடும், பட் யூ கான்ட் க்ரோ. ஸோ திஸ் இஸ் மை ஆஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். ஓகே. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வேணால் வரலாம். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஐ ஆக்சுவலி கோ தேர் அண்ட் சேலஞ்ச். இந்த இதில் இருந்து நீங்கள் யாராவது வரீங்கனாலும் நானே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் தரேன். ஓகே. பிகாஸ் தெர் ஆர் லாட் மோர் டு டூ. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் என்ன சொல்கிறது, இவங்க தான் பண்ணுறாங்க இல்லை இவங்க சூப்பராக பண்ணுறாங்க அதனால இவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. யூ கேன் ஜாயின் ஹேண்ட்ஸ். யூ ஷுட் கிரியேட் அ சினர்ஜி வேர் எவ்ரி ஒன் கேன் டூ மோர். அதை விட்டுட்டு இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு பி இந்த மோனோபோலி திங் கான்செப்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது. எஸ்பெஷலி இன் திஸ் வெர்டிக்கல். மேபி அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஐ டோன்ட் நோ. This vertical it will not happen unless otherwise you join hands. Okay. So multiple entrepreneurship opportunities. Start off அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ யூ கேன் ரெஜிஸ்டர் as a startup. You can start a firm, you can start a company, you can register as a startup in DPIIT. I mean recognition நீங்கள் வாங்கலாம். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கிட்ட இருந்தும் நீங்கள் வாங்கலாம். ஸ்டார்ட் அப் டீம் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வாங்கி உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இதில் உங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ எங்கே வரும் அப்படின்னா, இஃப் யூ நாட் அட்ரஸிங் எனி ப்ராப்ளம் அண்ட் இஃப் யுவர் சொல்யூஷன் இஸ் நாட் யூனிக் ஆர் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ரோட்டோடைப், அன்ஃபார்ச்சுனேட்லி யூ மைட் நாட் பி அட்ரஸ்ட். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த பாட்காஸ்ட்டே பார்த்துட்டீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் ஒரு ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் போய் ஸ்டார்ட் அப் டீம் பண்ணேன், எனக்கு ஃபண்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் நோ. பட் இஃப் யூ கேன் அட்ரஸ் அ ப்ராப்ளம், இஃப் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அ சொல்யூஷன், அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த இன்டென்ட் அண்ட் ஐடியா இருந்தால் கூட யூ மைட் பி புஷ்ட் so that you can go ahead with a entrepreneurship journey. அது இல்லாமல் பேசிக்காக வந்து இட் will not work out. ஸோ இது வரைக்கும் நம்ம மேஜராக பேசினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமரால் கிரியேட் பண்ணப்பட்ட லைக் ஒரு எமிட் பண்ணப்பட்ட வேஸ்ட்டை தான் பேசணும். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இப்போ ஏன்னா இது வேஸ்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறதுனால என்கிட்டருந்து இவ்வளோ வேஸ்ட் வருது அப்படிங்கும் பொழுது, எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூம் பண்ணுறதுனால இவ்வளோ வேஸ்ட் வருதுங்கும் பொழுது மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வேற ஒரு உதாரணத்துக்கு இப்போ சாம்சங் எடுத்துக்குவோம் இல்லை ஆப்பிள் எடுத்துக்குவோம், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் இவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுது. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்க எப்படி அதை பார்க்குறாங்க? டெஃபினட்டாங்க. இதுதான் எங்களோட ப்ரைம் இதாகவே இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே வந்து நான் ஒரு பல்க் கன்சியூமர் அண்ட் கன்சியூமர்னு எடுத்துக்கலாங்க. இப்போ பல்க் கன்சியூமருக்கு பார்த்துட்டிங்கன்னா தேர் இஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். டிஎன்பிசிபி ஐ மீன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருக்குது, சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்குது, அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் எத்திக்ஸ் ஆஸ் வெல். எத்திகாலிட்டியும் சர்டன் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. நாட் டு டிஸ்போஸ் வேஸ்ட், சும்மா தூக்கி போடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியலாம். பட் அதர் தட் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. ஸோ பல்க் கன்சியூமர்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ரெக்கக்னைஸ் ரீசைக்கிளர்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஓகே அவங்க வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. they will not entertain informal sectors just because they give 10 or 20 odd rupees extra. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. ஈவன் தெரியலனா கூட கம்ப்ளைண்ட்ஸ்க்காகவாவது டே டூ. கன்சியூமர்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையவே கிடையாது. நான் போய் இல்லை உங்களை வந்து நான் இப்போது கார்பரேஷனில் சொல்லிடுவேன், இல்லை நான் வந்து அங்கே சொல்லிடுவேன் இங்கே சொல்லிடுவேன்னாலும் they don't care. லிட்டரலி they don't care. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ நான் அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஒரு இன்ஃபார்மல் செக்டர் வந்து நான் வந்து ஒரு பொருளுக்கு 100 ரூபா தரேன் அப்படிம்பாங்க. மேபி ஐ வில் பி ஏபிள் டு பே ஒன்லி ஒரு 75. த ரீசன் பிஹைண்ட் த டிஃபரன்ஸ் இஸ் பிகாஸ் ஐ ஹேவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கான பொல்யூஷன் மெஷர் எடுக்கணும், அதோட ஹசார்டஸ் வேஸ்ட் சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும், ஒரு இண்டஸ்ட்ரியாக ரன் பண்ணுறோம், அதுக்கான இன்டைரக்ட் காஸ்ட் விச் கான் பி சேட் ஆஸ் வெல், எல்லாமே வந்து கவரேஜ் ஆகும். அன்ஃபார்ச்சுனேட்லி தே டோன்ட் ஹேவ் தட். ஸோ அப்போது பெட்டர் ப்ரைஸிங் வரும். இப்போ இந்த இடத்துல அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இஸ் அ மேஜர் ரோல். ஈவன் தான் நம்ம என்வாயன்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் ஆக்ஷன்லாம் சொன்னாலும் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கன்வின்ஸ் எவ்ரி ஒன் தட். ஸோ அதை வச்சு நீங்கள் முன்னோட்டு போகும்போது இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், எக்கனாமிக்கல் வேல்யூ, இதை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. இட்ஸ் கால்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, லெட்ஸ் டேக் சோனி எடுத்துக்கலாம், பேனசோனிக் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிற ஆப்பிள், சாம்சங் எடுத்துக்கலாம். ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, கன்சியூம் பண்ணுறதுனால தான் வேஸ்ட் ஆகுது. ஸோ தே ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இபிஆர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. வேர் ப்ரொடியூசர்ஸ் ஹேஸ் டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ரீசைக்கிள். அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி போடுறதுக்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. தே மைட் நாட் பி வில்லிங் ஆஸ் வெல். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசைக்கிளர்ஸை ரீச் அவுட் பண்ணி, இல்லை நாங்கள் அவங்கள ரீச் அவுட் பண்ணி, வைஸ் வர்ஸா ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட்ஸ், கவர்மெண்ட் அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பொருள் தயாரித்து விற்றுருக்கீங்க, அந்த விற்றதுக்கு இந்த டைம்ல அது வேஸ்ட் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் வந்து அதை ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ அந்த டார்கெட் அட்டைன் பண்ணுறதுக்கு ரீசைக்கிளர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ நவ்
அந்த டிஃபரன்ஸ் கேப் இருக்கு இல்லைங்களா, அதையும் வச்சுட்டு இவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ வாட் தே டூ இஸ் தே புஷ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் வேர் தே ஃபண்ட் a little bit to cover the cost. ஓகே. But unfortunately that was for the good. It's a very superb model. But problem இது இந்த ப்ராப்ளம்லேயும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ஃபார்மல் செக்டர் கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. ஓகே. தே பே எக்ஸ்ட்ரா ஆஃப் த இபிஆர் அமௌண்ட். ஏன்னா ரீசைக்கிளர்ஸ்க்கு இந்த வால்யூம் வேணுங்கிறதும் புரிந்துக்கிட்டு தே மேக் திஸ் திங்ஸ் வர்ஸ். ஸோ த கான்டெக்ஸ்ட் ஹியர் இஸ் சேனலைசேஷன் இஸ் நாட் ஆல்சோ ஈஸி. இது வந்து கன்சியூமர்கிட்ட இருந்தும் ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ அட்லீஸ்ட் தே டு நாட் என்டர்டெயின் அன் இன்ஃபார்மல் செக்டர் ஆர் மேக் ஷூர் இஃப் யூர் கிவிங் டு சம்மன் அட்லீஸ்ட் அது ரீசைக்கிளருக்கு போகுதாங்கிற ஒரு பேசிக்காவது கேட்டு பார்க்கலாம். பிகாஸ் யூ கேன் ட்ராக் டவுன் அண்ட் ஆல், அதுக்கு டைமும் இருக்காது. ஸோ அது ஒர்க் பண்ணலாம். இல்லை கார்பரேஷன்ஸ் கிட்ட கேட்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ பேசிக்லி ஆன் ப்ரொடியூசர் ஆஸ்பெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் எஸ், தே டூ சம்திங் கால்ட் இபிஆர். இப்போ ப்ரொடியூசர்ஸோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தே ஆர் ஹெசிடேட்டிங் டு ஃபண்ட். அதுதான் அடுத்த ஐரணி. என்னன்னா தே ஏர்ன் இன் மல்டி க்ரோஸ். என்ன பிராண்டாக வேணா எடுத்துக்கலாங்களே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓகே. தே ஒர்க் இன் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் எந்த இடத்துல எந்த பொருள் கொடுக்கலாம், அடுத்த இனோவேஷன் என்ன பண்ணலாம், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பொருள் தயாரித்து வர வேஸ்ட்டுக்கு வந்துட்டு அது அவங்களோட ஆக்சுவல் ரெவென்யூலேருந்து ஒரு 0.001% கூட இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ஐரணி. ஈவன் கோர்ட் கேசஸ் ஆர் பீங் ஹேப்பனிங். கவர்மெண்ட்டுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்குமே தே சே தட் நோ வில் நாட் பே திஸ் மச். கவர்மெண்ட் சேஸ் இல்லைங்க, ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் டு பேர் இட். அந்த பேர் பண்ணுறது அவங்களால முடியக்கூடிய காஸ்ட் தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுலேயும் தே கம் இன் பார்கெயின் ஸ்டேட்டிங் நான் அதுலேருந்து ஒரு 10% தான் தருவேன், அதுலேருந்து ஒரு 20% தான் தருவேன். ஸோ திஸ் மேக்ஸ் recyclers life little difficult as well. So on one aspect we seem to flourish critical raw material, secondary raw material இப்படி எல்லாம் வேணும்ட்டு. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல என்வாயன்மெண்ட்டை சேஃபாக வைக்கணுங்கிற த்ரெட்டு, இன்னொரு ஆஸ்பெக்ட்ல எக்கனாமிக்லி வைபிளான்னு கேட்டாலும் இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ த சேலஞ்ச் ஃபார் ரீசைக்ளர்ஸ் இஸ் திஸ். பட் த பிரைம் மோட்டோ ஆஃப் ரீசைக்ளர் இஸ் ஆல்சோ பீப்புள், பிளானட் அண்ட் ப்ராஃபிட். லைக் பீப்புளுக்கு ஜாப்ஸும் கிரியேட் பண்ண முடியணும், அதுக்கான நலனும் கொண்டு வரணும், ப்ராஃபிட் மேக்கிங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். இது 3 பிரைம் மோட்டோஸ். பட் இந்த பிரைம் மோட்டோஸ்லேருந்துமே எங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அடுத்த லைக் எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து அடுத்த எவல்யூஷனை தாண்டி லைக் அடுத்தடுத்து அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதான் ஆகுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரி எப்படி அடுத்து மாறும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பேசிக்காக இதோட ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திஸ் வில் பி த நெக்ஸ்ட் பிக் திங். லைக் ஆஸ் வி கம்பேர் as ஐடி. இப்போ ஐடி வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறதுலேருந்து உங்களோட ஃபோனோட யூஐலேருந்து இட்ஸ் அ வெரி வெரி மேண்டேட்டட் திங். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக எனக்கு யூஐ பிடிக்கலனா கூட ஃபோன் மாத்திர ஆளுங்க இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபோன் இல்லாமல் பண்ண முடியுமா? அப்போ அந்த ஃபோன் தயாரிக்கிறதுக்கு மெட்டீரியல் வேணும். ஹார்ட்வேர் இல்லாமல் நோ சாஃப்ட்வேர் வில் ஒர்க். ஸோ இந்த ஹார்ட்வேர் இருக்கிற வரைக்கும் திஸ் இண்டஸ்ட்ரி வில் ரிமைன் த கிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் ஸ்டில் சீன் ஆஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே. லைக் ஹார்ட்வேர் மாதிரி பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து சர்டன் கம்பெனிஸ் அண்ட் கார்பரேட்ஸ் ஆர் இன் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ லெட்ஸ் டேக் டெல். டெல் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸில் சர்வீசஸும் பண்ணுறாங்க. அஸ் ஆஸ் அ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் சீன் ஒன்லி as a service based industry, as a more of an environmental concerned firms, but we want to change the face. அந்த இடத்துல வந்து இந்த urban மைனிங் இண்டஸ்ட்ரியாகவும் இதை பார்க்கலாம், ஓகே, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியாகவும் எங்களை பார்க்கலாம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியாகவும் பார்க்கலாம், சஸ்டைனபிலிட்டி ஃபார்மாகவும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச் இன்டு மல்டிபிள் ஃபேஸஸ். ஸோ யூ கேன் சி எஸ் அ அர்பன் மைனிங் ஃபார்ம். மைனிங் மாதிரி வரும், ஓகே, மைன் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கும். சஸ்டைனபிலிட்டி ஃப்ரண்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு, ஒரு கார்பரேட்டுக்கு வந்து சர்வீசஸ் ஆங்கிள்லேயும் நாங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், என்கிட்ட இருக்கிற பொருளை வந்து மைன் பண்ணது அப்புறம் அந்த பொருளாகவும் தயாரிக்கிறதுக்கு வி கேன் பி அ பிரைமரி ப்ராசஸர் ஆர் பிரைமரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. So multiple phases are coming in. At least our vision is the same. So எங்களோட ஷார்ட் மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we want to be a company with addressing demanufacturing and manufacturing under the same gap. Okay. So demanufacturing we can term it as recycling. Manufacturing is a conventional manufacturing. ஸோ இது வந்து அண்டர் த ஒன் ரூஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ஒன் ரூஃபோட கான்செப்ட்டுங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரே இண்டஸ்ட்ரியிலே இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ அந்த ஒன் ரூஃபோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு இடத்துல கார்பன் நெகட்டிவ் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல கார்பன் பாசிட்டிவ் பண்ணுறோம், வி வாண்ட் டு நல்லிஃபை. ஓகே. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ரெவல்யூஷன் வரணும். இல்லை நான் வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டுருப்பேன், நான் வந்து கார்பன் எமிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்,
க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னாலும் இது வந்து நாளைக்கு சஸ்டைனபிள் கிடையாது. ஸோ திஸ் இஸ் வேர் சஸ்டைனபிலிட்டி கம்ஸ் இன். ஸோ சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்துட்டு வெறும் பொல்யூஷன் மட்டும் கிடையாது. தெர் ஆர் அபவுட் 17 கோல்ஸ் அட்ரஸிங் ஆல் த இஷ்யூஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஒரு பாவர்ட்டி ஆகட்டும், வாட்டர் கிரைசிஸ் ஆகட்டும், கிளைமேட் ஆக்ஷன் இருக்கட்டும், சஸ்டைனபிள் ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், நிறைய இருக்குது அந்த 17 கோல்ஸில். பட் இந்த இண்டஸ்ட்ரினால அந்த 17லேயுமே பார்ஷியலாக ஒர்க் பண்ண முடியும். பட் க்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோல்ஸ் தான். So the face of the industry is so wide, where I initially told you this is an interdisciplinary. இதில் வந்து இவங்க தான் அவங்க தாங்கிறது கிடையவே கிடையாது. You can have a multiple actions, but the mindset with moving forward determines who you want to be in this industry. ஸோ இதுவும் எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரியும் தான். லைக் நீங்கள் எப்படி இது கொண்டு போகிறீங்களோ அதன் மாதிரி இருக்கும். So if you want to be just a conventional recycler, you can be. If you want to be a research based recycler, you can be. But இது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணுங்கிறோமோ அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி மை விஷன் வில் பி ஏபிள் டு அச்சீவ் as well. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இந்த இவேஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும், இதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும், இந்த இண்டஸ்ட்ரி பற்றியும் ரொம்ப இன்டெப்த்தான இன்சைட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய கம்பெனி லைக் பேசிக்கலாக என்னென்ன பண்ணுறீங்க, அண்ட் இதை வந்து பை எனி சான்ஸ் இப்போ யாராவது பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸோ இல்லை ஒரு லைக் இது ரிலேட்டடான ஏதாவது விஷயங்கள் வேணும்னா என்னென்ன பர்பஸ்க்காக உங்களை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, டெஃபினட்டாக. ஸோ எங்களோட ஃபர்ம் நேம் இஸ் Green Era Recycler. ஸோ ஆஸ் வி இனிஷியலி இன்ட்ரடியூஸ் அவர் செல்ஸ், ஸோ வி ஆர் த லார்ஜஸ்ட் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி இன் கோயம்புத்தூர். ஓகே. அண்ட் ப்ராபப்ளி ரஃப் அபவுட் 3rd or 4th லார்ஜஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் கேரளா கம்பைன்னு சொல்லலாம். எங்களோட கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 6000 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி வச்சுருக்கோம் பெர் இயர். அதில் பார்த்துட்டிங்கன்னா வி ஹவ் பீன் லைசன்ஸ்ட் பை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ். ஸோ இப்போ பார்க்குறவங்களில் வந்து நான் வந்து இப்போது ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டு பி அ பிஸ்னஸ் ப்ரீச்சிங் ஆஸ்பெக்ட். ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் B2B ஆகலாம், இல்லை B2C. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு கன்சியூமர் அப்ரோச் கூட ஆகலாம். எங்களுடைய ரேடியஸ்க்குள்ளே எங்களால் அட்ரஸ் பண்ண முடிய ஏரியாக்குள்ளே இருந்தால் டெஃபினெட்லி வி வில் கம் அண்ட் டேக் யுவர் இ-வேஸ்ட் இஃப் யூர் வில்லிங். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன க்ரக்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ கன்சியூமர் ஆங்கிளில் வி ஹேவ் மல்டிபிள் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். லைக் ஒரு 20 கிலோமீட்டர் அப்பார்ட்லேருந்து கூப்பிடுவாங்க ஒரு டிவி இருக்குன்ட்டு, வி ட்ரை டு அட்ரஸ் இட் பிகாஸ் வி வாண்ட் டு என்கரேஜ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்துட்டிங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு இல்லை, எனக்கு 300 பத்தாது 500 குடும்பம். ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் நடக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி being a probably responsible citizen, the only request I ask as a behalf of recyclers is that please don't do that. Like அந்த மாதிரி ஒரு tough situation கொடுத்துறாதீங்க. If you don't want, don't give it. If you want, please give it. There are only 2 aspects to it. Bulk consumers, let's say any organization, இதில் இவங்க தான் அப்படின்னு இல்லைங்க. ஒரு ஹோட்டல்ஸ்லேருந்து ஒரு மால்ஸ் ஆகட்டும், ஒரு ஏதோ ஒரு சின்ன கடை கூட ஆகட்டும், இல்லை ஆல் தி வே அப் டு யுவர் இண்டஸ்ட்ரி ஆகலாம், இன்ஸ்டியூஷன் ஆகலாம், பேங்க்ஸ் ஆகலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகலாம். எனி ஆர்கனைசேஷன் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டிஸ்போஸ் இ-வேஸ்ட் இன் அ வெரி சேஃப் மேனர், let me tell you, எங்களோட additional services apart from e-waste recycling are we do awareness programs for the organizations, for public as well. We do virtual audits. இப்போ சில கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் உண்மைதானா, இப்போ நீங்கள் பேசினா உடனே நம்பிடுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரலாம். We are open for virtual audits. Okay. And if you sign an agreement, you are open for auditing. இது ஏன் அப்படின்னா we want to create transparency. ஏன்னா நம்ம வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. ஸோ அதனால to create the transparency, we make sure this is fine. So you can have that. And complaints aspectly everything is digitized. இதில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி இனி கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னா, no more writing in papers. எங்களோடது எல்லாமே டிஜிட்டைஸ்ட் அண்ட் இட் வில் பி ஸ்டோர்ட் as a ஃபைல் லிங்க் வித் யூ. திஸ் இஸ் ஃபார் எவர். நாளைக்கு நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆடிட் வந்தால் கூட அது நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். யூ வில் ஹேவ் அ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் கம்பெனி ஆர் an ஆர்கனைசேஷன். தட் we do. Then we can do further collaborations. Research collaborationsக்கு நாங்கள் ஓப்பன். ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ we are open for research collaborations. மல்டிபிள் இதில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி இன்ஸ்டியூஷன் கொலாபரேஷன்ஸ்க்கெல்லாம். So we can do that. So to viewers seeing this podcast, so this is no more a negligible field. This is a very required field. And this is no more a job-based field. This is an entrepreneurship-based field. And from a company aspect, I would request that நீங்கள் எப்போ e-waste dispose பண்ணனாலும் you can easily reach out to us. Our team is very dynamic. To be very frank, our team is average age பார்த்தீங்கன்னா less than 30 தான் இருக்கும். Okay. So we are so dynamic. நீங்கள் இன்னைக்கு ரீச் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிப்ளை எல்லாம் இருக்காது. அப்படி இருந்தது அப்படின்னா
சாரி ஃபார் தட், பட் எங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது. ஸோ வில் மேக் ஷூர் வி ரிப்ளை யூ அட் த குவிக்கஸ்ட் அண்ட் அட்ரஸ் யுவர் ப்ராப்ளம் அட் த குவிக்கஸ்ட். ஸோ திஸ் இஸ் அவர் ஆஸ்பெக்ட். அண்ட் இஃப் யூ கேன் சப்போர்ட் த்ரூ அவர் விஷன், டெஃபினெட்லி யூ கேன் ரீச் அவுட் ஃபார் எனி பார்ட்னர்ஷிப்ஸ். அது வந்து இதுக்கு தான் இருக்கணுமா, டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் உங்களை கூப்பிடணுமான்னு கேட்டால் கிடையாது. அவேர்னஸ்க்கோ இல்லை ஈவன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், பார்ட்னர்ஷிப்ஸ், எனிதிங் வி ஆர் ஓப்பன். ஸோ திஸ் இஸ் வாட் வி பிலீவ். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கம்பெனியோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஷூர், தேங்க்யூ.